சக்கரவர்த்தி சவரயோகி என மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோனார் நாயமான சுவாமிகள். அந்த திருமூல தேவநாயனாருடைய புராணத்தை தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புராணமானது சென்ற அமர்வில் நாம் தொடங்கியிருந்தோம். இதில் அந்த நாயனாரை பற்றிய தொகைநூல் பாடல் வரி, வகைநூல் பாடல் வரி எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டு அவருடைய சரித்திரத்தை 16வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்குமா? ஆவின் நிறை வரைக்கும் அது ஆரம்பிக்கணுமா? சரி. அதாவது இந்திரன் மாலையன் முதலாம் இமையவர்க்கு நெறியறலும் நந்திது அருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் என்று அறிமுகப்படுத்துகிறார் சக்கராட் சுவாமிகள். அந்த நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகள்ல ஒருவர் யாரோ ஒருவர், அவர் தான் சுந்தரானந்தர், சுந்தரர் அப்படின்னு பெயர் சொல்லுகிறார்கள். அந்த பெருமகனார் அகத்தியரை பொதிகமலையில் சென்று பார்க்க வேண்டும் என்று ஒரு நட்பு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் தென்னாட்டு தலையாத்திரையாக எழுந்துள்ள பொழுது ஒவ்வொரு கஷேத்திரங்களாக தரிசனம் செய்து கொண்டு திருவாவடுதுறை என்கின்ற கஷேத்திரத்தை அடையும் பொழுது, திருவாவடுதுறை என்கின்ற கஷேத்திரத்தில் அங்கு பசுமைக்கக்கூடிய இடையன் மூலன் என்கின்ற பெயர் உடைய ஒருவன் பாம்பு தின்றி இறந்து போய் கிடப்பதையும் அவனுடைய இறந்த உடலை கண்டு பசுக்கள் எல்லாம் துன்புற்று அழுவதையும் கண்டான். பசுக்கள் மீது இவருக்கு இருப்பேற்ற ஒரு இறக்க உணர்வினாலே அவற்றை மகிழ்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. அதனால் பரகாய பிரவேசம் செய்து அந்த மூலனுடைய உடம்பை உயிர்ப்பழ செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதனால் தன்னுடைய உடம்பை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு இவர் பரகாய பிரவேசம் அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே செய்கின்றார். உடனே அவர் வீட்டிலிருந்து எழுந்ததை பார்த்தோன்னே பசுக்கள் எல்லாம் மூலன் தான் உயிரோடு வந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு, பசுக்கள்ல இதுலேயே ஒரு இது பாருங்க, உள்ள இருக்கிறது யாருன்னு அதுக்கு தெரியாது, வெளியில் இருக்கக்கூடிய இப்போ உடம்பை பத்து தான் அது மூலன் என்று நினைக்கிறது. உள்ள முன்னாடி இருந்த இடையன் வேறு இப்போ இருக்கக்கூடிய அந்த சிவயோகி வேறு என்பது பசுவுக்கு தெரியாது. அப்போ பசுக்களுக்கு எப்பொழுதுமே பருப்பொருள் மட்டும் தான் தெரியும் என்பது இங்கே சூக்ஷ்மமாக தெரியுது. பசுக்கள் என்பது உயிர்கள் ஆமாம், வெளித்தோற்றம் அந்த மாயையிலே மட்டும் மயங்கும் என்பதை மட்டும் இதில் அழகாக காட்டியிருக்கிறார் தெளிவாக. தத்துவார்த்தமாகவே இந்த கதையும் அற்புதமாக அமைந்திருக்கிறது. பவன வழி அவன் உடலில் தம்முயிரை பாய்த்தினார் அப்படின்னார் 14வது பாடல்ல. பவனம்னா காற்று அப்படின்னு அர்த்தம். இது ஆகாச வழியாக போகிறது, காற்று வழியாக போகிறது, இப்படி என்னாலும் சொல்லலாம். உயிர் சென்று அங்கு புகுத்து கொள்ளுகிறது. பாய்த்திய பின் திருமூலராயழும் பசுக்களெல்லாம் நாத்தழும்பனக்கி மோந்து அணைந்து கணைப்பொடு நயந்து வாய்த்தழுந்த களிப்பினால் வால் எடுத்து துள்ளி பின் நித்த துயரின ஆகி நிறந்து போய் மைந்தனவாள். நிறந்துன்னா பரவி சென்று மேயா தொடங்கிடுச்சின்னு அர்த்தம். அது சென்ற வகுப்பில் அந்த பாடல் விரிவாக பார்த்து விட்டோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதைத்தான் இப்போ பார்க்க வேண்டும். 15வது பாடல ஆவின் நிறை மகிழ்வுறக் கண்டு அலி கூர்ந்த அருளினராய் மேவியவை மேயிடத்து பின் சென்று மெய்ந்தவைதாம் காவிரி முன்துறை தண்ணீர் கலந்து உண்டு கரையேற பூவிரிதன் புறவின் நிழல் இனிதாக புறம் காத்தான். இதுதான் சார்பு. இவருடைய நோக்கம் என்ன? பசுக்கள் துன்படக்கூடாதுன்னு தான். இப்போ பசுக்கள் துன்புற்று வெளில போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. உடனே இது என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இவர் அடுத்த கட்ட அவருடைய வேலையை பக்கம் போயிருந்திருக்கலாம் ஊரனை விட்டுட்டு. ஆனால் எடுத்த நோக்கத்தில் அது குறைவாக போடணும். திரும்பவும் கீழே கிடக்கிறானே பசுக்கள் கண்டறிந்து வந்து அழ வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த பசுக்களை காக்க வேண்டிய தொழிலையும் அவர் செய்கின்றார். பசுக்களுக்கு காவிரிக்கு அழைச்சிட்டு போய் தண்ணி காட்டுறார், அப்புறம் இன்னும் மேய்க்கிறார். அது அந்த பாட்டில் சொல்லுகிறார். ஆவின் நிறை, நிறைனா கூட்டம்னு அர்த்தம். ஆவின் நிறைனா பசுக்களுடைய கூட்டம்னு அர்த்தம். மகிழ்வுறக் கண்டு அலி கூர்ந்த அருளினராய், அலினா மகிழ்ச்சி, கருணை எப்படினாலும் பொருள் வரும். அலி கூர்ந்த அருள், அவருக்கு ஒரு இன்பம், மகிழ்ச்சி. ஓகே, நம்முடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்கின்றது மகிழ்ச்சி. மேவியவை மேயிடத்து பின் சென்று, அது மேய்மொழி கூடவே
அங்கங்கே போய் போகிறார், வளைச்சி விடணும், தூரம் போயிடும், இங்கே மேய்ச்சல் நிலத்துக்கு போயிடும். அந்த திடல்லையே சுற்றி சுற்றி மேயிற அளவுக்கு அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு கொள்ளும், அதை தடுக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது மாடு மேய்க்கிறதுல. வளைத்து கொண்டு வந்து திருப்பி கூட்டத்தோடு விடணும், தனித்து போகக்கூடிய பசுக்களை. வேட்டை விலங்குகளால் துன்பம் வராத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்குது. மேவி அவை மேயிடத்து பின் சென்று மைந்தவைதான் காவிரி முன்துறை தண்ணீர். மேய்ந்தவைதான், எது மேய்ந்திருச்சோ அதுக்கு தண்ணி தேவைப்படுது இல்லையா? ஏன்னா நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், கத்த 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 கத்துன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். உடனே இப்போ தண்ணீர் குடிக்காது, உடனே தண்ணீர் நிறைய எடுத்துக்கும். அதனால் தண்ணீர் தேவைப்படுறதுக்கு காவிரி முன்துறை தண்ணீர். அதனால் காவிரி முன்துறை தண்ணீர், காவிரியிலேருந்து விலகி வரக்கூடிய காலாறுகள் அல்லது காவிரியிலேருந்து முன்னாடி பசுக்களுக்காக வெட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீர்த்துறை அப்படிதான் வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா நேரடியாக ஆற்று தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா ஆறு பெருசாக இருக்குது, கரை சரிவாக இருக்கும். அதில் பசுக்கள் இறங்கிச்சுன்னா உள்ளே விழுந்துவிடும், தண்ணியோட தனியாக போய்விடும். அதனால் முன்துறை என்னும் பொழுது பசுக்கள் நீர் அருந்துவதற்காகவே ஒரு ஸ்லோப் மாதிரி மண்ணாலே அமைக்கப்பட்ட ஒரு பகுதின்னு வச்சுக்க வேண்டியது தான். அதே தான் படித்துறை இல்லாத ஒரு பகுதி. இல்லை காவிரி ஆற்றுலையே பெரிய ஆறு. நீங்கள் திருவையாறு திருப்பழனம் போகும்போது திருப்பழனத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்த பார்க்கலாம். அது மாதிரி திருப்பழனத்துக்கு முன்னாடி லெஃப்டில் ஆற்றுல இறங்கி போகிற ஒரு வழி மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம், அதான் மாடு குளிப்பாட்டுறதுக்கு, மாட்டு தண்ணி காமிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த மாதிரியான படித்துறை இருந்துன்னா மாடு இறங்காது, பயப்படும். அதெல்லாம் மண்ணாலே ஒரு சரிவு பகுதி மாதிரி. ஆமாம், ஒரு சமதளமாக இருக்கும், தண்ணி வந்து நம்பி நிற்கும். அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு தான் பசுக்கள் பயன்படுத்துறதுக்கு ஏற்ப. நமக்கு படித்துறை வேணும் பயன்படுத்த ஆசை, அதுங்களுக்கு படித்துறை தேவையில்லை. தண்ணியில் இடம் இறங்கி குடிக்கும், ஆனால் மண் தரையில் இறங்கணும். அது மாதிரி ஒரு இடம். அதான் காவிரி முன்துறை என்று காட்டுறாங்க. துறையினாலே படித்துறை தான் இருக்கும். இந்த இடத்துல படி இல்லை, முன்துறைங்கிறார். இப்போ இதுலேருந்து அந்த வார்த்தை தெரிகிறது. பசுக்களுக்கு நீர் அருந்தவோ இல்லை விலங்குகளை குளிப்பாட்டவோ பயன்படுத்துறதுக்கான காவேரி இல்லாத ஆற்றுல இருக்கக்கூடிய படித்துறைக்கு முன்துறைன்னு பேர் இருக்கும் போல் இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்குன்னா படித்துறைன்னு தெரியுது. கட்டம்னு சொல்லுவோம். நம்மளுடைய நாம் பயன்படுத்தக்கூடிய ஆற்று படித்துறைக்கு கட்டம், துலா கட்டம் அப்படின்னு மயிலாடுதுறை இருக்குதுங்க. இப்போ அதுக்கு சிறப்பு. இங்கே தான் திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஐப்பசி மாதம் முழுதும் துலா மாதம். இது துலா மாதம் முழுக்க அங்கே திருத்தவாரி சாமிக்கு வருவார், சாமி திருத்தவாரிக்கு வருவார். துலா கட்டம்னு பேர். அதை காட் அப்படிம்பாங்க வடமொழியில், ஹிந்தியிலலாம். கங்கையில் ஹரிச்சந்திரா காட், மணிக்கர்ணிகா காட், கேதார காட் அப்படிலாம் இருக்கு இல்லையா? கட்டத்தை தான் காட் அப்படிங்கிறாங்க. அதனால் காவிரி முன்துறை தண்ணீர் கலந்து உண்டு. கலந்து உண்டுன்னா தண்ணீர் எப்படி கலந்து உண்டுறது? தண்ணியில் இறங்கி குளிச்சுவிட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் குடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த தண்ணீரை கலந்து அந்த வார்த்தை சொல்லுவார். பசு எப்படி தண்ணீர் இருக்கும்? இறங்கணுன்னே சிலது குடிச்சிட்டு மேலே வந்துடும், சிலது இறங்கி தண்ணியில் நிற்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இவர் குளிப்பாட்ட கூட வாய்ப்பு இருக்குது. தண்ணியை மேலே அடிச்சு விடுவாங்க. மாடு மேய்க்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் தண்ணியை மேலே வாரி அரைச்சி விடுவாங்க. அது அப்போ தான் அந்த வெக்கை போகணுங்கிறத. பசுக்களுக்கு வந்து பொதுவாக வெயில் ஒத்துக்காது. இப்போ நம்ம ஊரில் உள்ள இப்போ நாட்டு மாடுன்னு சொல்லுறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வெயிலை நல்லா தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கலப்பின மாடுகளால் வெயில் தாங்க முடியாது. காலையில் 9 மணியே வெயில் அடித்தாலே இன்னும் இறச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாய்க்கு இறக்கிறது போல். நாய் எப்படி இறச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுபோல் அது வெயில் தாங்காமல் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறதுலாம் கலப்பின மாடுகள் தான். கலப்பினம்னா ஃபாரின் மாடு கிடையாது, ஜெர்சி இந்த அந்த மாதிரியான ஒரு கலப்பு மாடுகள். இந்திய கலப்பணங்கள் தான். ஃபாரின் மாடு தான் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். அந்த கலப்படம் மட்டும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற கலப்புகள்லாம் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பால் அதுதான் நிறையா கொடுக்குங்க. நீங்கள் நாட்டு மாடு வளர்க்குறேன்னு சும்மா வேறு பெருமைக்கு பேசிக்கலாம். அந்த இடத்து பாலாக பயணம்னு ஒன்றும் கிடைக்காதுங்க. காம்பே துண்டு தான் இருக்குது, கறக்கவே முடியாது. அது முதல்ல அது நீங்கள் வீட்டுக்கே பயன்படுத்த பத்தாது. ரெண்டாவது அதை விற்கவும் முடியாது. என்ன எவ்வளோ 2 லிட்டருக்கு கறந்து விற்றுட்டா என்ன பண்ணுறது? அதனால் பெருமைக்காக வேணால் வளர்த்துக்கலாம், அவ்வளோதான். நிறையா இருந்ததுன்னா வச்சுக்கலாம். ஒரு பசு வச்சுக்கிட்டு ஆனால் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான் பண்ணலாம். அதுவும் கறவை சீக்கிரம் நின்று போயிடும், அதுவும் ஒரு விஷயம். பால் குறைவாக இருக்கும், கன்று குட்டியும் கொடுக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால பெரும் பயன் கிடைக்காது. நாட்டு மாடு என்பது நிறைய இருந்துச்சுன்னா இருக்கலாம். பெருந்தெல்வந்தர்களால் தான் நிறையா வச்சுக்க முடியும். ஒரு மாடு 2-3 மாடு வச்சுருக்கிறாங்கன்னாக்கா அது மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியுது. சாணத்தை அள்ளிகிட்டே இருக்கணும், சாணம் போட்டுக்கிட்டே இருக்கும்.
சில மாடுகள் என்ன பண்ணுன்னா சாணம் போட்டு எஞ்சி நவுந்து நின்றுக்கும். அந்த குணத்தை நீங்கள் நாட்டு மாடுகள்கிட்ட பார்க்கலாம். சாணம் போட்டுருச்சுன்னா அது சாணத்து மேலே படுக்காதுங்க, அந்த இடத்துல படுக்காதுங்க. ஆனால் இந்த கலப்பன மாடுகள் பாருங்கள், அது மேலேயே படுத்துக்கும், சாணத்து மேலேயே படுத்துக்கும். அதுலேயே கோமயம் பெய்யறதுனால அது கரைஞ்சி ஓடி அது அப்படியே நடந்து நடந்து தேறு சகதியமாக அதை தரையாக இருக்கும். மண் தரையாக இருந்தாலும் சுத்தமாக கேட்க வேண்டியதில்லை, தோசை கொண்டு ஊற்றலாம். அப்படி இருக்கும் அந்த இடம். எங்கள் வீட்டில் இருக்க அதனால் பசுவளக்கு ஆசைப்பட்டா பிழுக்கை வாரியும் பால் கொண்டு வர்றதுன்னு சொன்னது மாதிரி சாணி அல்றதுக்கு மனம், சாணி அல்ற வேலை செய்ய ஆசைப்படுறவங்க தான் பசுவளக்கு ஆசைப்படலாம். இப்போ இந்த கலப்பன மாடுகள் வளர்க்குறது என்னென்னா, இந்த சாணத்தை அல்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அது போட்டு நந்தனை போட்டு மிரிச்சு வச்சு அது கொதன்னு ஆக்கியிருக்கும் அந்த இடத்த, அது மேலேயே படுத்துருக்கும். பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே மடியை கழுவுறதுக்கு ஒரு வண்டி தண்ணி தேவை அதுக்கு. ஏன்னா அது மேலேயே சாணத்திலேயே படுத்துருந்து மடையெல்லாம் சாணமாக இருக்கும். அதை முதல்ல கண்ணுட்டி அவுத்து விட்டால் கண்ணுட்டி போய் குடிக்காது. ஏன்னா காம்பெல்லாம் சாணமாக இருந்தால் அது என்ன செய்யும்ப்பா, அப்போ நின்றுக்கிட்டே இருக்கும், மோந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கும், அப்படி விடையாந்துடும், சுற்றி வர மாட்டோம். அப்போ நாம் போய் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, அது இந்த மாதிரி மழை நாள்லாம் ரொம்ப மாடு வளர்க்குறது வாங்க ஐயா. அதனால் அந்த அந்த கலப்பின மாடுகளில் மெயின்டைன் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு சிரமம் இருக்குது. அதனால் நாட்டு பசுக்கள்னால் இதில் என்ன ஒரு விஷயம்னா பால் நிறைய கிடைக்கும். அதாவது பால் திக்காகவும் இருக்கும், கொழுப்பு நிறைந்த பாலாக இருக்கும். இதில் க்ரீம் பால்னு ஒன்று வாங்குறாங்கல்ல, ஆவின் பால், பச்சை கலரா நீல கலரா ஆரஞ்சு கலரா, அதான் அதிக கொழுப்பு, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நாட்டு பசுவில் கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஏன் கொழுப்பு செறிவு கம்மியாக இருக்கும், இது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இது ஒன்றும் குறைவுலாம் கிடையாது. நமக்கு கலப்பின மாடு பயன்படுத்துகிறோமே அது ஒன்றும் குறைவுலாம் கிடையாது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப அதிகம், அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் நாட்டு மாடு எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. அதாவது நாட்டு மாட்டுகளுடைய செறிவையும் கலப்பின மாடு செறிவு சேர்த்து தான் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறான். அதில் வீரியம் அதிகமாகிறத பொறுத்து அதோடைய குணம் என்னவாக இருக்குங்கிறது பசுவுக்கு இயற்கையாக தீர்மானமாகும். எல்லா மாடுமே அதேமாரி பிஹேவ் பண்ணாது. இதே கலப்பின மாடுகளில் எங்கள் வீட்டில் இருந்த மாடு ஒன்று இருந்துச்சு, அது மாட்டை நாங்கள் விற்றுட்டோம். அதுக்கு காம்பு சின்னதாக தான் இருக்கும், கறக்கும்போது இந்த இடத்துக்கு வலிக்கும், தாங்காது, கறக்கும்போது வலிக்கும். அது என்ன பண்ணுன்னா சாணம் போட்டு ஏஞ்சி போய் நின்றுக்கும். ஆனால் கலப்பின மாடு தான் அது. ஏன்னா அதுக்கு அப்போ அந்த குணம் அதுக்கு அதிகமாக டாமினண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை சாணம் போட்டால் ஒரு குளிப்பாட்டணுன்னா ஒரு துளி அழுக்கு அது மேலேருந்து வராது, அப்படி ஒரு மாடு. ஆனால் மற்ற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு தேய்க்கணும், போட்டு அப்படி ஒரு சாணம் மேலே ஒட்டிக்கும், இதாக இருக்கும். எனக்கு மெயின்டெனன்ஸ் இந்த நாட்டு மாடில் இந்த வேலையே கிடையாது, சுத்தமாக இருக்கும், குளிப்பாட்டு நல்ல கொட்டா கூட்டுறதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாணமும் கட்டியாக தான் போடும், சாந்து போல அப்படியே வழி தெரியலாம். இதெல்லாம் கொஞ்சம் தடதடக்கும் போடுறது, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது பசுக்களில். அதனால் அந்த காலத்தில் இவர் மேய்ச்சதெல்லாம் நாட்டு மாடு தானே, நாட்டு மாடு தான் மேய்ச்சது. அப்போ எதை கலப்பு அந்த அளவுக்கு மாடை நாட்டு மாட்டையும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி தீவனம் வச்சா நல்லா தானே கறக்கும் தருவனே. அது தானாகவே கிடைக்கிறதுல சர்வேல் ஆகும். வெறும் வைக்கலையும் புல்லையும் சாப்பிட்டுட்டு கூட அது பால் நிறையா கொடுக்கும். ஆனால் இதுங்க வைக்கலையும் புல்லையும் சர்வேல் ஆகிறதுக்கு பயன்படுத்தும், பால் நிறையா கொடுத்தா இது தீவனம் வைக்கணும். அதுதான் நம்ம உழைப்புக்காக மட்டும் பயன்படுத்தும். ஆனால் பால் வளத்தை பற்றி பேசும்போது ஆண்டாள் வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஆண்டாள் ஆட்டுறாங்க. இந்த மாதிரி பசுக்கள் இருக்குங்கிறத வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுன்னு பாட்டை பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரி எருமையும் வச்சுருந்துருக்குறாங்க நிறைய பாலுக்காக. பால் பயன் நம்ம எருமைக்கு தான் அதிகம் பயன்படுத்துவோம். எருமையை ஏர்லேயும் போட்டுறது வழக்கம் உண்டு. பகட்டேர்னு திருநாளை போகிற நாயனார் புராணத்துலேயும் சேக்கராட் சாமி காட்டியிருப்பார், எருமை ஏரில் போட்டுனாங்கன்னு. அதை கனைத்தில் அங்கே கற்றுக்கிறக்கி காரெருமை நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல் வந்தங்காய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. பசு எருமை கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்கு முடியாமல் கண்ணுக்குட்டி கட்டி போட்டுறாங்க, இன்னும் கறக்கல. அதனால் பால் தானாகவே ஒழிச்சு ஓடி தரையெல்லாம் சேராக இருக்குது பாலால். அப்பேற்பட்ட ஒரு வீட்டு உடையவனுடைய தங்கையே இன்னும் தூங்கிட்டு இருக்கு, இன்னும் திருப்பாவையில் எழுப்புறது மாதிரி அங்கே பார்த்துருக்கு. அதனால் பசு வளமும் இருந்திருக்கும், அதான் சொல்கிறேன் நிறைய இருந்திருக்கும் நம்மகிட்ட. ஒரு மாடுங்கிறது இருந்துக்காது. எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய தாத்தா காலத்தில் மாடு மாட்டை அவுத்து விட்டாங்கன்னா அது தெரு முனைக்கு போகும், ரெண்டாவது மாட்டை அப்போ தான் இங்கே அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க அப்படிம்பாங்க மேய்ச்சல் போகும்போது.
அதுமாரினாக்க அந்த காலத்தில் அது மட்டும் தொழிலாக பயன்பட வச்சுருக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு வேலைக்கும் போக முடியாது. வீட்டில் 2 மாடு வச்சுருக்கிற எங்களாலேயே எங்கேயும் போக முடியாது. எங்கள் அப்பா வீட்டில் தான் இருந்தாகணும். நாங்களாம் வெளில போட்டுருவோம், எங்கள் அப்பா வீட்டில் தான் இருந்தாகணும். ஏன்னா அவங்க மாட்டை பார்த்துக்கணும், பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ அந்த மாதிரி 10-15 மாடு வச்சுட்டு இருந்தாக்க ஊர் 2 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டு 100 மாடு இப்போ இல்லை, 100 மாடு சாயங்காலத்துக்கு போனால் சாணி அப்படியே போடும். 100 மாடு கொஞ்சம் வீட்டு, ஆனால் மேய்க்கிறது 4 பேர் இருப்பாங்க. அதான் 100 மாடு குறைஞ்சிடும். எங்கள் வீட்டில் தினைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை நடக்கிறது காரணமே இந்த மாட்டுக்காக தீவனம் வாங்குற காசுக்கு தான். 3 மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு தினைக்கும் தீவனம் தவிடு வாங்கி வைக்கணும். ஒரு நாளைக்கு வைக்கணும். 2 மாடு கறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா 2த்துக்கும் வைக்கணும். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருனாக்க கறக்கிற மாட்டுக்கு தான் வைப்பார், கறக்காத மாடுக்கு வைக்க மாட்டார். ஆனால் அதுங்க பார்த்துக்கிட்டே இருக்குங்க, அது நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் வைக்க வேண்டியா இருக்கும். 2 மாடு கறந்துச்சுன்னா 2த்துக்கும் வைக்கணும், வச்சா தான் பால் வரும். இதில் என்ன ஒரு விஷயம்னா பாலை நாங்கள் டிப்போவுக்கு வைக்கலாம். டிப்போவில் என்ன பண்ணுவோம்னா அவன் வந்து பாலுடைய தெரிவு பார்ப்பான். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் வீட்டில் தண்ணியை ஊற்ற மாட்டோம், பால் தண்ணி ஊற்றாமல் தான் கொடுப்போம். சாஸ்திரத்துக்கு தண்ணி ஊற்றாமல் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பால் நம்ம கழுவி வந்து தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. தண்ணியே ஊற்றாமல் அப்படியே கொண்டு போய் வச்சா கூட எங்கள் பாலில் கொழுப்பு தெரிவு ரொம்ப கம்மியாக தான் காமிக்கும். அது காரணம் வந்து வைக்க சாப்பிட்றது. வைக்க சாப்பிட்டதுன்னா கொழுப்பு தெரிவு கம்மியாக இருக்கும் பாலில். மேய்க்கிறாங்கல்ல கொண்டு போய் அதிலையும் புல் அறுத்து போட்டாலும் கொழுப்பு செறிவு அதிகமாக இருக்கும் பாலில். அது வந்து நிறைய பாயிண்ட் கொடுக்கும். அதனால் எங்கள் பாலை வந்து விலை கம்மியாக எடுக்கலாம் வைக்கல் மாடு சாப்பிட்றதுனால. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு மெயின்டைன் பண்ணி குறைவான காசுக்கு நஷ்டத்துக்காகவே பாலை வைக்க முடியும். வேறு போடுறது அவரோட பாலை போய் அதுக்கு நம்மளே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நாங்களே சாப்பிடுவோம். அக்கா வீட்டுக்கு பாப்பா வீட்டுக்கு கொடுப்போம், ஊரில் தெருவில் வாங்கிப்பாங்க கொடுப்போம். அதனால் லாபம் ஒன்றும் கிடையாது இதில். அதுவும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 1/4 லிட்டர் 10 ரூபா ரேட்டுக்கு தான் வாங்க வருவாங்க. ஏன்னா நீங்கள் 1/4 லிட்டர் 10 ரூபா பாக்கெட்டு வரதுலேயே அந்த ரேட்டுக்கு தான் அந்த பாலுக்கு 4 லிட்டர் 200 கிராம் தான். 100 கிராம் 250 தான். 100 ml தான். 4 லிட்டர் 100 ml 15 ரூபாயோ 10 ரூபாயோ என்னமோ 10 வரைக்கும் மரம் கொடுத்து அதிகமான கொஞ்சம் விலை ஏற்றிட்டு தான் அம்மா இது ஒரிஜினல் பால் இந்த பால் கிடைக்குமா, பால் பாக்கெட்டில் கிடைக்குமா, அதுக்கு மேலேனாக்கா நாங்கள் பால் பாக்கெட் வாங்கிடுவோன்ருவாங்க அவங்க. 100 கிராம் தான் இருக்கும். ஏன்னா இப்போ தெருவுள்ளே வந்துருச்சு. ஒரு காலத்துலலாம் டீங்கிறதே காலையில் மட்டும்தான் குடிப்போமே, அந்த டீ கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, குடிக்கலாம். அப்படி இல்லைனாக்க பால்காரர் கேன் எடுத்துகிட்டு வந்து தெருவில் விடுவார், அந்த பாலை வாங்கி டீ போட்டால் தான் உண்டு. அதை விட்டால் சாயந்தரம் 4 மணிக்கு பால்காரங்க வருவாங்க, டீ போடுவாங்க. இப்போ வந்து இப்போ பால் அதுக்கப்புறம் கிடைக்காது. மாடு வச்சுருக்கிறவங்க வீட்டில் பொழுதுனைக்கு பால் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பால் வாங்குறவங்க வீட்லையோ மற்றபடி யார் வீட்லையும் காலையில் டீ போடுறதுக்கு பால், அப்புறம் சாயந்தரம் மாதம் இடையில பால் இருக்காது, டீ எக்ஸிஸ்டிங். ஆமாம், இப்போ பால் பாக்கெட்டு தெருவுள்ளையே ஃப்ரிட்ஜில் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எப்போ வேணாலும் பால், எப்போ வேணாலும் டீ ஆகிப்போச்சா. அதனால் பசுப்பாலுக்கான மவுசு குறைஞ்சி. அதனால் நீங்கள் கொஞ்சம் விலை எத்தனா கூட இவ்வளோ காசு நம்மளால முடியாது. சென்னையில் ஓடுது மாட்டில் வச்சு நிறைய ஓட்டுறாங்க. அதான் அருமை தெரிஞ்சவங்க பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக 200 ஒரு மாடு இருக்குன்னா நிச்சயமாக 100 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த சிட்டிக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னாக்க சொல்கிறேன், உங்களுடைய சிட்டிங் கன்சப்ஷனுக்கு நீங்கள் பார்க்குறீங்கனாக்க நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும், வைக்க சொல்லி இருக்கணும். அதுதான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். வெறுமனே இருக்குது, பால் கறக்காமல் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சினையாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தீவனம் வச்சாகணும். அப்போ தான் அது நல்லா செத்தோட மாடு கண்ணு போடும், இல்லைன்னா டெலிவரியில் பிரச்சனை ஆகிட மாட்டுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை. ரெண்டாவது, அது நம்ம நடந்து விட்டு நடந்து மேயணும். பசு வந்து நடக்கணும், அதுதான் அதுக்கான ஒரு அதோடைய இயற்கை அமைப்பே. அது நடந்து போய் தானே மேயணும். அதை வந்து கட்டியாக போட்டு வச்சுருக்கிறோம்னு வச்சுங்களேன், அதோடைய உடம்பு நிலையே மாற்றமாகிடும். அதெல்லாம் நாளைக்கு கண்ணு போடும்போது அதுக்கு பிரச்சனையாகும். அதனால் நம்ம அது சத்தாக தான் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்புறம் கண்ணு போட்டுருச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு தீவனம் வைக்கணும். ஒரு மாடுனாலே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 100 ரூபா வேணும் மெயின்டெனன்ஸ். அரை வைக்க, அப்புறம் கொட்டா, தரை, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள், இவ்வளோ இருக்குது. சும்மா வந்துடாது எதுவுமே. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வச்சுருக்குறோம். அந்த ஆள் வச்சதுலே பிரச்சனை தான். அவங்கள வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணி ஆகணும். இப்போ முன்னாடி எங்கள் ஊரில் உள்ளவங்க தான் அவங்க பசுவுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. அது ஐமீன் கொட்டாயை கூட்டுவாங்க, சாணத்தை தள்ளி போட்டுட்டு கொட்டாயை கூட்டிடுவாங்க. வீட்டில் கொஞ்சம் பாத்திரம் கழுவி போடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடணும், சம்பளம் கொடுத்துடணும், வீட்டில் ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணணும், எல்லா வேலையும் இருக்குது. இப்போ எங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவையில்லை. பசுவுக்கு ஆள் வைக்கிறதுனால அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிறாங்க. பசுவுக்கு ஏன் நம்மளால் செய்ய முடியாதுன்னா, நம்ம வெளியில் வந்துடுறோம்ல, அங்கே ரெகுலராக நம்மளால் செய்ய முடியாது. ரெண்டாவது நம்ம கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும்.
சொல்கிறது என்ன, நம்ம சொல்லலாம் நான் பசுவை வளர்க்குறேன் அப்படியே பாரம்பரியத்தை பேண்டுறேன்னு. அங்கே போய் இறங்கி சேத்துல நின்று அந்த அழிச்சு கிழிச்சு பார்த்தா தான் நமக்கு அது என்ன எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஆள் வர முடியாது, அன்னைக்கு ஒரு நாள் லீவில் இருப்பாங்க, வராமல் இருப்பாங்க, அன்னைக்கு நம்ம செஞ்சுருவோம். அது என்னைக்காவது ஒரு நாள் தான். இவர் சொல்கிறது ஆமாம், அந்த இதில் சுஜாதா அவர் வசனம் எழுதிப்பார் முதல்வன் படத்தில். டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு உட்காந்துருப்பான் ஒரு நாள் முதல்வர் ஆனதுக்கு பிறகு. மணிவண்ணன் வந்து உன்னை ஊரகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு, நீ வந்து டிஎன்பிசி கவர்மெண்ட்டே உன் கையில் வருதுங்கிற, நீ டிஎன்பிசி உட்காந்து படிச்சுட்டு இருக்கிய அப்படின்னு வந்து மணிவண்ணன் திட்டுவார். அப்போ வந்து அர்ஜுன் ஒரு வசனம் சொல்லுவார், பொம்பளைங்களை நிலைக்கு சாப்பாடு கம்மியாக நல்லா எல்லாரும் திட்டே இருப்போம், ஒரு நாள் நீங்கள் சமைச்சு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. சரி நாமளும் இறங்கி அன்றைக்கி ஒரு நாள் நம்ம தடப்படல சமைப்போம், சாப்பாடு நல்லா வந்துடும். அதுக்காக நம்ம டெய்லிக்கு சமைக்க முடியுமா? அது ரொம்ப வேலை இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் செய்யலாம், அதான் செய்ய முடியும். அதனால் தினைக்கே செய்யணும்னா அந்த துறையில் இருக்கிறவங்களால தான் முடியும் அப்படின்னு அவர் வசனம் எழுதியிருப்பார். அது மாதிரி எதைக்கே ஒரு நாள் நம்ம அதை சாணத்தெல்லாம் போகலாம் வரலாம், நமக்கு அடுத்தடுத்து நேரம் இருக்காது. இப்போ நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்னு வச்சுக்கல, இப்போ திங்கக்கிழமை காலையில் வீட்டுக்கு போவேன், 4 மணிக்கு போய் இறங்குவேன். இறங்கி வீட்டுக்கு போய் ஒரு 5 மணிக்கு வீட்டில் போனேன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிக்கணும்னு தான் தோணும். அந்த நேரத்தில் போய் ஆள் வரல, சாணத்தை அள்ளணும் கூட்டணும் சரி பண்ணணும்னாக்கா நம்மளால் இப்போ எப்படி இருக்கும் சொல்லுவோம். அதனால் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அது வேலையாக இருக்கிறவங்களுக்கு அதை செய்யலாம். அப்போ 2-3 மாடு வச்சுக்கலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த மாட்டை வச்சுக்கிறதுல. அதை விட்டுட்டு இப்போ நாட்டு மாடு சாணத்தில் கூட விபூதியில் கூட நாட்டு மாட்டுக்கு விபூதியில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பசு எப்படி பார்த்தாலும் பசு தானே, எந்த உயிராக இருந்தாலும் பசு தான். இந்த கலப்பின பசுவாக இருந்தாலும் வெளிநாட்டு பசுவாக இருந்தாலும் நாட்டு பசுவாக இருந்தாலும் பசு தானே, அதில் மாற்றம் கருத்து இல்லை. ஆனால் அது போட்டு எரித்த சாணத்தில் கூட அது சாம்பலில் கூட நாட்டு பசு கொண்டு வராங்க. சரி, அதனால் ஆவின் நிறை மகிழ்வுறக் கண்டு அலி கூர்ந்த அருளினராய் மேவியவை மேயிடத்து பின் சென்று மெய்ந்தவைதாம் காவிரி முன் துறை தண்ணீர் கலந்து உண்டு கரையேற பூவிரி தன் புறவின் நிழல் இனிதாக புறம் காத்தார். புறம் தண்ணீர் கலந்துண்டு கரையேற, அப்போ கலந்து உண்டு கரையேறு, தண்ணி காட்டுறதுன்னு அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ ஆட்டுக்கு மாட்டுக்கு தண்ணி காட்டுறதும்பாங்க. ஏன் அந்த வார்த்தை சொல்றதுன்னா, தண்ணி இருக்கிற இடத்த அதுனா காட்டலாம், அதை குடிக்க வைக்க நம்மளால முடியாது, அது வேணும்னா அதான் குடிக்கும். இப்போ அது தலையை பிடிச்சி அழுத்தி தண்ணி குடிக்கலாம், குடிக்குமா? குடிக்க. அப்போ தண்ணி காட்டுறதுன்னு அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதே போல் மாணவருக்கு இதுதான் வழின்னு காட்டலாம். படிக்கிறது யாரோடைய வேலை? அவருடைய வேலை. அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி பூவிரி அப்புறம் கரையரிசி தண்ணி குடிச்சிட்டு அது எங்கே கொண்டு வந்து திரும்பி மேய்க்கிறார். பூவிரி தன் புறவின் நிழல் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யும்? நிழலை படுத்துட்டு அசை போட ஆரம்பிக்கும். அப்போ அது பொறுத்துக்கிட்டு தான் செய்யும் பேசாமல். ஏன்னா நிறைய மேய்ஞ்சிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிருச்சு. இப்போ ரெண்டும் உள்ளாது. பசுவுக்கு வந்து 4 இறைப்பை உண்டு வயிற்றில். இருக்குது 4 செக்ஷன் இருக்குது சாப்பாடு. முதல்ல போகிறது உள்ள, அப்புறம் கொஞ்சம் செரிமானம் ஆகி 2 இருக்கும், அப்புறம் திருப்பி அங்கே வாய்க்கு போயிட்டு திருப்பி உள்ளே போகும். அதுலேருந்து அப்புறம் செரிமானத்துக்கு உள்ள பகுதி, சத்தை எடுக்கக்கூடிய பகுதியில் 4 இறைப்பையில் 4 பகுதி இருக்குது. 4 இறைப்பை கிடையாது, ஒரே பையில் 4 பகுதி இருக்குது. முதல்ல நேரடியாக எடுக்கக்கூடிய உணவு ஒரு பக்கம் போகும், அப்புறம் அது செரித்து ஒரு பக்கத்தில் காத்திருக்கும், அதை பாதி செரிச்சிருக்கும், அது திரும்பி வாய்க்கு கொண்டு வந்து அசை போடும். அசை போட்டு திரும்பி உள்ளே அனுப்புகிற ஒரு பகுதி, அதுலேருந்து ரத்தத்தில் சத்தம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி, அப்படி 4 செக்ஷன் அதில் இருக்குது பசுக்களுக்கு. அதை படுத்துக்கிட்டு தான் அசை போடும். அதுக்கு நிழல் வேணும் இல்லையா, நிழலில் படுத்துருக்கும். அதான் பூவிரி தன் புறவுன்னார். புறவுனா முளை நிலம்னு அர்த்தம். முளை நிலத்தில் ஒரு நிழலான பகுதி, ஒரு மரங்கள் சோலைகள் இருக்கக்கூடிய ஒரு நிழலான பகுதியில் பசு படுத்துக்க வச்சுக்கிட்டார். இனிதாக புறங்காத்தார். புறங்காத்தார்னா படுத்துட்டு இருக்க, அதனால அது வேறு எதுவும் விலங்குகள் வந்து சுத்தம் பண்ணிடாத அளவுக்கு, சிங்கம் புலி அடிச்சிடாத அளவுக்கு அப்படின்னு. அதான் காவல் காக்கு. புறங்காக்கிறதுனா அதுதான். புறந்தருவார் அப்படின்னார் சேக்கரார் சாமி சுந்தரமூர்த்தி சாமியோட புராணத்தை ஒரு இடத்துல. அவர் கூட வரக்கூடிய பரிசனங்களுக்கு புறந்தருவார்னார். ஏன்னா புறத்தை காவல் காக்கிறவன் நடக்கும். வைய சுடர் கதிரவனும் வேல்பாலை மலையணைய சைவ நெறிமை உணர்ந்தோர் ஆணினங்கள் தாமே முன் பைய நடப்பன கன்றை நினைந்து படர்வன ஆகி வைய நிகழ்ச்சாத்தனோர் வந்து எய்த பின் போனார். அதனால வைய சுடர் கதிரவனம் அப்படின்னு சொல்லும் பொழுது
சூரியன் இப்போ இறங்க ஆரம்பிக்கிறார். அப்போ மாலை பொழுது வருது. மத்தியான நேரம் காலைல போனோடனே மேய ஆரம்பிக்கும். மத்தியானம் உச்சிவெயில் நேரத்தில் தண்ணி குடிச்சது, அப்புறம் படுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம், படுத்து அசை போட்டு அப்புறம் ஒரு 4 மணி போல் ஒரு 3 மணி போல் திரும்பவும் மேய வரும். திரும்பவும் மேய்ஞ்சிட்டு அப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா இப்போ மடி சுரந்துடும் ரொம்ப இதுக்கு. ஏன்னா நிறையா தீனி சாப்பிட்ருக்கு, தண்ணி குடிச்சிருக்கு, கன்றுக்குட்டியை பிரிஞ்சு வந்திருக்கு. இது எல்லா காரணமும் பால் உற்பத்தி பண்ணுறதுக்குரிய காரணங்கள். நிறைய தீனி, 2வது கன்றுக்குட்டியோட நினைப்பு. அப்போ கன்றுக்கு போய் பால் கொடுக்கணும், 2வது பொழுது அடைஞ்சது வீட்டுக்கு போகணும். இது 2 உணர்வும் பசுவுக்கு தானாகவே ஏற்படுகிறது. அதனால பசு என்ன செய்யுது, அந்த மேய்ப்பாராகிய இப்போ இவனாக இருந்தால் என்ன செய்வான், மூலன் என்ன செய்வான், அவன் உடனே வளைப்பான் 3 மணிக்கெலாம். ஏன்னா சீக்கிரம் கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு அவனுக்கு என்ன இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, வேறு வரைக்கும் விட்டுட்டு உட்காந்து இருப்பார். அதனால தானாகவே புறப்படுது. அவன் என்ன செஞ்சிருப்பான், 4 மணி ஆகுது, 5 மணி பொழுது இறங்குது, உடனே பசுக்கெல்லாம் அந்த தூரத்தில் இருக்கிறதெல்லாம் ஓட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லி வளைச்சு கொண்டு வந்து இடத்துல எடுத்துருப்பான். இவன் கையில் என்ன வச்சிருப்பான், அதுக்காக பசுக்களை திரட்டுறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க ஆயர்கள், புல்லாங்குழல் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் கையில புல்லாங்குழல் இருக்கு. ஆனாயனாயனார் புழாங்குழல் வச்சிருக்காரு. அவர் மாடு மேய்க்கிற தான். கனைத்த மேதி காணாதே ஆயன் கைமேல் குழலுவது அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரேன் பாடுறார் இல்லையா. கனைத்த மேதி காணாதே, ஒரு எருவு மாடு தொலைஞ்சு போச்சு, அதை கொண்டு வரதுக்காக கையில் வச்சுருந்த குழலை ஊதுறான் ஆயன். அதை கேட்டு இந்த இடத்துல தான் இருக்கான் நம்பால் அப்படின்னு நினச்சிட்டு அது வருது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த பசுக்களை மேய்ச்சிட்டு வரக்கூடிய அழகெல்லாம் பெரியாழ்வார் அழகாக பாடுவார். கண்ணனோட பாடும் பொழுது எப்படி பசு மேய்க்க எப்படி போகிறாரு, பசு மேய்ச்சிட்டு எப்படி அந்த கன்றுகளோட புழுதி அலைந்து ஐய புழுதி அலைந்த மேனியும் அப்படின்னு அந்த புழுதி அலைந்த மேனியோட கிருஷ்ணன் வர்றது அதெல்லாம் அழகாக பாடிப்பார். அதனால் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் அப்படிப்பா. அந்த குணுங்கு அப்படிங்கிற வாசம் என்ன தெரியும், வார்த்தைக்கு என்ன பொருள்னா, இந்த பால் கவுச்சி இருக்குல்ல, இந்த பால் கவுச்சி நம்ம சொல்லுவோம், பால் கவுச்சி மோர் கவுச்சி, அதுக்கு பேர் குணுங்குன்னு பேர். அந்த சொல்லு வந்து அந்த குணுங்குங்கிற அந்த 3 சொல்லி நகரம் கூணு இங்கு, அந்த குணுங்குங்கிற சொல்லுக்கு பால் கவுச்சுன்னு பேர். பாலை புழங்குறவங்கள்ட்டையும் இந்த தயிரை புழங்குறவங்கள்ட்டையும் அவங்க மேலே அடிக்கக்கூடிய அந்த பால் கவுச்சுன்னு நம்ம சொல்கிறோடைய குழந்தைங்க மேலே அடிக்கிறது பாருங்க பால் கவுச்சு, அதுதான் அந்த குணுங்குன்னு அதுக்கு பேர். அந்த வாசத்துக்கு பேர் குணுங்குன்னு பேர். அது 2 இடத்துல பெரியாழ்வார ஆண்டாலும் பயன்படுத்துகிறாங்க. வெண்ணெய் அலைந்த குணுங்கு அப்படின்னு அவர் பாடுறாரு. ஆண்டாலும் குணுங்கு நாரி குட்டேரி அப்படின்னு குணுங்கு நாரி அப்படிங்கிறாங்க கிருஷ்ணர். குணுங்கு நாரி குட்டேற்றை அப்படின்னா குணுங்கு அவர் மேலே நாருது. கிருஷ்ணன் மேலே என்ன வாசம் அடிக்குமா, அந்த வெண்ணெய் வாசம் எப்போ அடித்து கொண்டே இருக்கும், பால் கவுச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கவங்க. அதெல்லாம் அவங்க காட்சிப்படுத்துவாங்க அங்கே. அதனால் வெய்ய சுடர் கதிரவனும் மேல்பாலை மலையணைய, மேல்பாலை மலைனா நமக்கு மேற்கு திசையில் மலையில் தான் சூரியன் இறங்குறார். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் சூரியன் இறங்குவார். நமக்கு கடல்லேருந்து சூரியன் எழும்புவார், அதை நம்ம பார்ப்போம். மலையில் இறங்குறத தமிழ்நாட்டு ஆளுங்க பார்ப்பாங்க. அப்போது கிழக்க இருக்கிற கேரளாவில் உள்ளவங்க எங்கே உதயமாகும், மலையிலிருந்து தான் சூரிய உதயம் ஆவார். கடலில் போய் அங்கே இறக்குவாங்க. ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து தான். அதனால் மேல்பாலை மலையணைய சைவ நெறிமை உணர்ந்தோர் ஆணினங்கள் தாமே முன். சைவ நெறி மெய் உணர்ந்தோருங்கிறது அந்த இடத்துல அந்த மூலரை குறிக்குது, திருமூலரை குறிக்குது. சைவ நெறி மெய் உணர்ந்தோர் அவருடைய ஆணினங்கள், அவருடைய உடைய பொருளாக இருக்கக்கூடியதாகிய பாதுகாவலர் இருக்கக்கூடியதாக இந்த பசுக்கள் தாமே முன் பைய நடப்பன, பொறுமையாக நடக்க ஆரம்பிக்குது. அவங்க ஊரை நோக்கின திசையை நோக்கி மேய்ஞ்சிக்கிட்டு போகிறதுன்னு அர்த்தம். இப்போ பசுக்கள் என்ன செய்யும், அங்கேருந்து வரும்போதே அங்கங்கே ஏதாச்சும் இருந்ததுன்னா மேய்ஞ்சிக்கிட்டு தான் வரும். இப்போ கூட்டமாக வரும்பொழுது எங்கே கிளா இருந்ததுன்னா வளைச்சி தின்னுக்கிட்டு வரும். அப்படியே போகிற இடத்துல எங்கே புல்லுங்களை மேய்ஞ்சிக்கிட்டு தான் வேகமாக போகும். அதே போல் இவைகள் என்ன செய்யுதுப்பா, அவங்க ஊருக்கு போகிற வழியை நோக்கி மேய்ந்து கொண்டு பொறுமையாக நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா பொழுது ஆகிட்டு இன்னும் வழியாக ஓட்டாமல் இருக்காரு, அதுகளுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த எண்ணம். அப்போ பைய நடப்பன கன்றை நினைந்து படர்வன. சிலது வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தோட கிளம்புது. 2வது கண்ணுக்குட்டி எங்கள் வீட்டில் விட்டு வந்திருக்கோம், போய் பால் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடையும் இது புறப்படுது. கன்றை நினைத்து படர்வன ஆகி வைய நிகழ் சாத்தனோர் வந்த இத. அப்போ அந்த பசுக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சார்பு, முன்னை சார்பு, அதான் பழக்க தோஷம். எப்பொழுதும் சாயந்தரம் ஆனால் எங்கே போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவை நேரடியாக இவன் ஓட்டாமலே நேரடியாக போகும். ஆடெல்லாம் அப்படி தான். ஆட்டை விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், ஆடு குட்டி போட்டிருக்கோம்.
கரெக்டாக குட்டி போட்டு 2 நாளைக்கு விட்டு விட்டு போகாது, ரொம்ப பச்சில குட்டியாக இருக்காது, அந்த புனித நீங்கிற வரைக்கும். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்குட்டியை வந்து கோழி கூடையில் கவுத்து போடுவாங்க. ஆட்டுக்குட்டியை பெருசாக இருக்கு ஒரு கோழி பஞ்சாரம் அந்த கூடையில் உள்ள ஆட்டுக்குட்டியை கவுத்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அதை கட்டி போட்டு சின்ன குட்டியாக இருக்குல்ல. இப்போ ஆடு ஏன்னா மேய போகணும், நம்மளை கூப்பிடுவோம். ஆடு இருந்துச்சுன்னா ஆடு என்ன செய்யும், குட்டி மேய போகணும், குட்டி தான் பின்னாடி வருது, அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிங்கன்னு நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கத்தும் அது. ஏன்னா அங்கே அழைச்சிட்டு போனால் அதுக்கு ஆபத்து இல்லை, குட்டி அங்கே கூட இருக்க முடியாது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்குட்டியை குடியில் கவுத்து போட்டுருவாங்க. இது சரியாக ஒரு மணி நேரம் மேயும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேய்ச்சிட்டு கரெக்டாக குட்டி எங்கே இருக்கோ அங்கே வரும், கத்திக்கிட்டே வரும். கத்திக்கிட்டு வந்து கூடையை கருத்து போடுறதும் கூடையை செஞ்சு பேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். கூடையை திறந்துட்டா பால் குடிக்குங்க. பால் குடிச்சா திரும்பி நம்ம குட்டியை பிடிச்சிக்கிட்டு திரும்பி போவோம் பேயிருக்கு. அந்த அளவுக்கு அதுங்களுக்கு அந்த அறிவு நுட்பம், அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவித்து செயல்படுது அந்த உயிர்களுக்கு இல்லையா. எது சொல்ல வர, சரியா அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருது பாருங்க. அதே போல இந்த கோழியும், இந்த கோழி நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு போனீங்களா வச்சுங்களேன், ஒரு நாள் கீழே காலில் சணலை கட்டி வீட்டில் போட்டிருந்தீங்கன்னா போதும், 2 நாள் நிற்கிறோம், 1.5 நாள் வச்சுங்களேன். 3ஆவது நாள் கரெக்டாக வீட்டில் வந்து அடைய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்த புரிஞ்சுக்கணும், அந்த இடம் அதுகளுக்கு தெரியுது. அதுபோல் இந்த ஆமாம் அடுப்பு சுற்றி உள்ளே போடுவாங்க, அப்பதான் தெரியும் இந்த வாசனைக்கு விளம்பரம், அது தெரிஞ்சுக்கும். அது எதுக்காக அப்படின்னா இங்கே பசுவானது தான் இடத்த தெரிஞ்சுச்சுன்னா பழக்க தோஷம், அது இதுதான் நம்ம வீடு, இங்கே தான் நம்ம இருக்கிறோம், இங்கே தான் நம்ம எஜமானர் இருக்கார் அப்படிங்கிறது அது தெரியறதுனால அந்த பசுவானது அங்கேருந்து புறப்பட்டு தானே சாத்திரூர் நோக்கி செல்ல ஆரம்பிக்குது. அப்போ இவர் என்ன பண்ண ஆகணும்பா, இப்பயாவது அவர் தங்கி இருந்திருக்கலாம் இல்லையா. இவர் செஞ்சது தப்பா பார்க்கணும்னு இது ஒன்று தான் போ, ஏன்னா பசுக்களே தாடாவே போவதுக்கு பொழுது இவர் என்ன பண்ணிருக்கலாம், பின் போனார் இல்லையா. கூடவே இவரும் போறார், பசுக்களுக்கு பின்னாடியே. இப்ப பசு ஓட்டாமலே போகுது, அப்ப இவரும் பின்னாடியே போனார். ஒருவேளை எடுத்துக்கொண்ட தொழிலை சரியாக முடிக்கணும்னு நினைச்சாரா தெரியல, அவருக்கு தான் அந்த மதிமயக்கம், அதான் திரோதானம்னு இதுக்கு பேரு. எதற்காக ஏற்பட்டது, சாமி நிறுத்தி வச்சுட்டாரு. இப்ப அவர் ஊருள்ள போறதுனால தானே பிரச்சனை. ஊர்ல போனாரு, அங்க போய் பொண்டாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் திரும்பி வந்து பார்த்தாங்க உடம்பு இல்லாமல் போயிட்டுது. இவர் இங்கேயே என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய வேலை இதுதான், முடிஞ்சு போச்சு, பசுக்கள் ஊருக்கு போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவனை தேடாது, அவனை தேடிட்டு ஆட்கள் வருவாங்க, அப்புறம் பார்த்துட்டு இல்லை இந்த உடம்பை போட்டு ஒரு வழியாக போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, பின் போனார். இது ஏன் பின் போட வேண்டிய அவசியம் இல்லை, இவர் பசுக்களை மேய்க்கிறது இவருடைய வேலையே இல்லை, டார்கெட்டு இவருடைய டார்கெட் அது கிடையாது. அந்த இடத்துல மூலனை காணாமல் தவிக்கக்கூடிய பசுக்களுக்கு ஒரு ஆறுதல் செய்யணும், அதுதான் நோக்கம். அதுதான் சரியா போயிடுச்சு அவருக்கு. பசுக்களும் தானாவே ஊரை விட்டு போகும், அந்த இடத்த விட்டு மேய்ச்சல் நிலத்தை விட்டு ஊரை நோக்கி போகுதும் போது இவர் என்ன பண்ணிருக்கலாம்ப்பா, பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் பின் போனார், இதுக்கு காரணமே இவர் திருமூலரா ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஏற்பட்ட திரோபாவம் தான், திரோதானம் தான். அந்த இடத்துல நம்ம இது போதும்னு நினைக்காத அளவுக்கு பசு பின்னாடி போக வச்சது எது, அது சாமி தான். அதனால போனவர் பசுக்கள் எல்லாம் மனைதொரும் புக நின்றார், மானமுடை மனையாளும் வைகிய பின் தாழ்த்தார் என்று ஆனபயத்து உடன் சென்றே அவர் நின்ற வழி கண்டால் ஈனம் இவர்க்கு அடுத்தது என மெய்த்தீண்ட அதற்கு இசையார். இவரு கூட வராரு, பசுக்கள் எல்லாம் தெருவுள்ள போக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வீட்டு கொட்டாயில அது பாட்டு கொள்ள சந்து சைடு வீட்டுக்கு பக்கத்தில் சந்து போல இருக்கும், அது வழியாக தான் கொள்ளாக்கி போகணும் நல்லா இருக்கும். பசுக்கள் அப்படி தான் வரும், அதாவது அவங்க வீட்டை நோக்கி போகுது. இப்போ சொன்ன அதுதான் கூட்டம் போனாலும் கூட அவங்க வீடு எதுனா இருக்குது. அதனால அது எது சொல்றப்ப போனவர் பசுக்கள் எல்லாம் மனைதோறும் புக நின்றார். ஒவ்வொரு வீடா அதாவது அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இவரு என்ன பண்ணணும்ப்பா, ஒன்று அவங்க வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு மாடு வந்துட்டு சரியா பார்த்து பிடிச்சி கட்டிங்க ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவன் அதான் செய்வான். அவன் தானே, அவன் எப்படி விட்டுட்டு போவானா, அது அவன் சொல்லணும். மாடு வந்துட்டுனா கொள்ளைக்கு போய் நீ மாட்டை பிடிச்சி கட்டிக்கோ, வாழை கறந்துக்கோ அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கணும். இவன் எதுவும் சொல்லலை. இப்போ இவர் அவன் தான் சொல்லியிருப்பாரு, அவனை தான் சொல்லியிருப்பா. இவர் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. ஏன்னா இது ஒரு புது வழக்கத்தால் இருக்கும்.
போனவர் பசுக்களெல்லாம் மனைதொரும் புக நின்றார் மானமுடை மனையாலும். அந்த அம்மாவை பற்றி சொல்றார். அந்த திருமூலன் இறந்து போன மூலனுடைய மனைவி, அவங்க மானமுடை மனையாள், நல்ல கற்பில் சிறந்தவள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வைகிய பின் தாழ்த்தார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, பசுக்களை மேய்க்க வந்தாச்சு, பசுக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு, எல்லார் வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு பசு போயிடுச்சு. இப்போ இவர் எங்கே போகிறது தெரியல அவருக்கு. அப்போ வீட்டுக்கு இன்னும் வரல, எல்லாத்துக்கும் பசு 6 மணி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் வந்துருப்பாரு, என்ன காணும் என்னாச்சு அப்படின்னு வீட்டில் அம்மா தேடுது. வைகிய பின் தாழ்த்தார். வைகியதுன்னா இருள் வைகிய பிறகுன்னு அர்த்தம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவார், எப்போதும் அதான் வழக்கம், 6 மணிக்கு வந்துருவார் என்று ஆன பயத்துடன். அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படுது, காணுமே என்னாச்சு தெரியலையே, எங்க போனார். பான பயத்துடன் சென்றே அவர் நின்ற வழி கண்டால். தெருவில் அவர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கொஞ்சம் ஒன்றும் தெரியாமல் அமைதியாக நிற்கிறாரு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கணும், வீட்டுக்கு வராதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும், சண்டை கட்ட போட்டுருக்கலாம், யார்கிட்ட பேசிட்டு நின்றுக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம். அதுவும் இல்லை. இப்போ கூட யாராச்சும் நின்றத கூட என்னாட்ட பேசிட்டு இருக்காரா தானே வரலன்னு இவ புரிஞ்சுப்பா. யாருமே இல்லை, இவர் மட்டும் தனியாக பார்த்து முடிச்சுட்டு நின்னோடனே அந்த அம்மாவுக்கு என்னமோ என்னாச்சுன்னு தெரியலையே என்ன ஒரு பயம். ஈனம் இவர்க்கு அடுத்தது, ஏதோ குற்றம் இவருக்கு நடந்து போச்சு, ஏதோ பிரம்ம பிடிச்சாவில் நிற்கிறாரு அப்படின்னு ஓடி சென்று மாமா அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சிருக்கான். என்னாச்சு, எங்கே இருக்க போனீங்க, ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்னாச்சு, எது பிரம்மா பேய் பீ அடிச்சுட்டா, என்னாச்சுன்னு தெரியலையே, போன இடத்துல மாடு வைக்க இடத்துல பாம்பு கும்பு அடிச்சிருச்சா, என்ன ஒன்று என்னன்னு தெரியலையே, என்ன ஓடி சென்று கையை காலையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா பாருங்க. அப்படின்னு விலகிட்டார். ஏன்னா அவர் சொல்லக்கூடாது, வேற ஒருத்தனுடைய மனைவி இல்லையா, அது இல்லாமல் யோகி இவர், உன் சிந்தனை உயிர் தான் இங்கே சிந்திக்குது பாருங்க. அப்போ ஈனம் இவர்க்கு அடுத்ததெனமை தீண்ட அதற்கு ஓடி சென்று கையை பிடிச்சான். இதோ தொட வந்தான், புருஷன் தானே, புருஷனா உரிமையாக தொடர்றதுக்கு மனைவிக்கு இருக்கு. அதனால ஓடி சென்று தொட்டு என்னாச்சும் தெரியல, என்ன ஏன் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தான் புருஷன் நினைச்சு கொண்டு அவ சொன்னா தொட்டா வந்தா அவர் ஆன விலகி கொண்டு ஓடுறாரு. சரியா, அவனுக்கு எப்படி இருக்கும்? போ கணவன் மனைவி தொட விடலைன்னா அவன் மனதுக்குள்ள என்ன நம்ம வந்துடும் இல்லையா? அப்போ ஏன் அப்படி பண்றார், எதனால? பொதுவாக பெண்களுக்கு என்ன வரும்னா, வேற யாரோடையாவது நம்மளை பிடிக்கல போன்றிருக்கு இவருக்கு, அதுதான் முதல்ல வரும். அங்கவளும் மக்களுடன் அருஞ்சுற்றம் இல்லாதால் தங்கி வெறு உரமயங்கி என் செய்தி என தளர இங்குனக்கு என்னுடன் அணைவு ஒன்று இல்லை என எதிர் மறுத்து பொங்கு தவத்தோர் ஆங்கோர் பொதுமடத்தின் உள்புகுந்தார் சொல்லுகிறார். அப்போ அந்த பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, அவ ரொம்ப பரிதாபத்துக்குரியவளாக தான் இருக்கா. அப்போ அது அவருடைய கண்மம், என்ன பண்ண முடியும்? ஒன்னதுக்கு கருத்து சொல்லவோ பரிதாபப்படுறதுக்கோ இல்லை. இது மாதிரி உலகத்தில் 1000 பெண்கள் இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். கண்மம் என்ன பண்ண முடியும்? அவரவர் கண்மத்தை அவங்க அனுபவிச்சான்னு தீக்கணுங்க. யாராக இருந்தாலும் புருஷன் இல்லாமல் போகிறாங்க, மனைவி இல்லாமல் போயிடுறாங்க, குழந்தைங்க இல்லாமல் போயிடுது. அதுக்காக நம்ம என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அழுவலாம், சரி அமைதியாருன்னு சொல்லலாம், வேற வழி இல்லை. அந்த துயரத்தை அனுபவிச்சு தான் தீர்க்க வேண்டியதாக இருக்குது. கண்மம் சாமி கொடுக்குறாரு. அதுபோல இந்த பெண்ணுக்கு என்ன இருக்குன்னா, அங்கு அவளும் மக்கள், இவங்களுக்கு குழந்தை இல்லை, ஏன்னா 2 பேரும் குழந்தையும் இல்லை. இப்போ வீட்டுக்காரும் போயிட்டாருன்னா அட்லீஸ்ட் குழந்தைங்களை வச்சாராது இப்படி ஒரு வகையில் வாழ்றதுக்கு வழி. அதுவும் இல்லாமல் போயிட்டு போ. அங்கு அவளும் மக்களுடன், சரி குழந்தையும் இல்லையா, பிரச்சனை இல்லை, அப்பா வீட்டோட போயிடலாம் இல்லையா, அப்பா வீட்டில் போயிருக்கலாம், அண்ணா தம்பி வீடு இருந்ததுன்னா அவங்க வீட்டில் போய் இருந்துட்டு இருக்கலாம். ஏன்னா மகாபாரதத்தில் என்ன சொல்லுகிறதுனா, திருமணம் ஆகாத உன் தந்தையுடன் கூட பிறந்த தங்கையோ அக்காவோ இருந்தானா அவளை பத்திரமா அவன் வீட்டிலே வச்சுக்கோ அப்படின்னும், ஒருவேளை கணவனை இழந்த மக்கள் இல்லாத அத்தை ஒருத்தி உனக்கு இருந்தான்னா அவளை உன் கூட வச்சுக்கோ அப்படின்னு மகாபாரதத்தில் வேதனை உபதேசம் பண்ணார். ஏன்னா அவள் உன் சொத்தை பாதுகாப்பானல்லா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு யாரும் இல்லை, நல்லா கொடுக்க அவளுக்கு மக்கள் இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவா, அவள் சுற்றிட்டு போய் அங்கே கொடுத்துன்னு நினைச்சிருவா. அதனால மக்கள் இல்லாத
திருமணம் ஆனவெல்லாம் கணவன் இல்லாத மக்கள் இல்லாத அத்தையாக இருந்தால் வீட்டில் வச்சுக்கோ, கூட வச்சுக்கோ. அதே மாதிரி திருமணம் ஆகாத அத்தை ஒருத்தி இருந்தாலும் அவளையும் கூட வச்சுக்கோ. ஏன்னா நம்ம தம்பி விட்டு சொத்து, நம்ம அண்ணன் விட்டு சொத்து, நம்ம தம்பி புள்ள அப்படிங்கிற சொத்தை அவன் நல்லா பாதுகாப்பா, அதனால் அவளை எப்போதும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது மகாபாரதம். அதுபோல் இந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க வீட்டில் போயிடல, இப்போ அதுக்கும் வழி இல்லை. அதனால் அருஞ்சுற்றம் இல்லாதால் சுற்றமும் யாரும் இல்லை அவளுக்கு. அண்ணன் தம்பியும் இல்லை, அப்பாவும் இல்லை போட்டிருக்கு, யாரும் இல்லை போட்டிருக்கு, அப்பா அம்மா இல்லை, தனித்த கட்டையாயிட்டாப்போ. அங்கவளும் மக்களுடன் அரும் சுற்றம் இல்லாதால் தங்கி வெறுபுறமயங்கி. இப்படி என்ன இப்படி சொல்லி விட்றீங்க? ஒரு சேகரார் சாமி நம்ம புராணங்கிறதுனால ஒரு காட்சி மட்டும் சொல்றார். பிடிக்க போனதையும் அவர் வேணான்னு வெறிக்கு போனதையும் சொல்றாரு. ஆனால் உடனேவா நடந்திருக்கோம், உடனேவா அடுத்ததான் முயற்சி பண்ணிருக்க என்னாச்சியா, ஏன் தொடர்பு பண்ணுறேன், என்ன பண்ணுறா, ஏன் பண்ணுறேன், இன்னொன்று விலைக்கு போகிறதையும் பார்த்து இவர் திருடியே போகிறதையும். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு கணவர் தான். காலையில் நல்லா சாப்பாடு கட்டிக்கிட்டு மாடு மேய்க்க போனவர் சாயந்தரம் வந்து தொடாதன்னா என்ன அர்த்தம்னு எப்படி புரியும்? ஏதாவது கோவமா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் அப்படின்னு தான் முதல்ல நினைப்பாங்க. முதல்ல நமக்குள்ளே சண்டை போட்டிருக்கு, எவ்வளோ கோவத்தில் இருக்கார், அதனால தான் அவன்கிட்ட பேச மாட்டார், தொட விட மாட்டார்னு நினைப்பாங்க. அப்புறம் அது இல்லை, சுத்தமாக நம்மளை வெறுத்துட்டார், நம்ம மேலே கொஞ்சம் விட பாசம் அன்பே இல்லைன்னு சொல்லுவோம். தாங்கிக்க முடியாது மனதில் முதல்ல அந்த இழப்பு. அப்போ என் செய்தீர்னு கேட்குறாரு. என் செய்தீர் என தளர அழுவ ஆரம்பிச்சிட்டா. தளறுதல்ங்கிறதுல அழுவுறது, ஒப்பாரி வச்சு அழுவுறது. இங்கு உனக்கு என்னுடன் அணைவு ஒன்று இல்லை. என்ன சொல்றாரு? உனக்கு எனக்கு நம்மளுக்கு சேர்த்தி கிடையாது, தொடர்பு இல்லை. அணைவுங்கிறது தொடர்பு. இவர் சொல்ற தொடர்பு வேற. இவர் என்ன நினைப்பாரு? நீ என் மனைவி கிடையாது, நான் உன் கணவனும் கிடையாது, நம்ம 2 பேரும் வேற வேற ஆளு, அதனால உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இவர் சொல்றாரு. ஆனா அந்த அம்மா எப்படி நினைக்காத, நான் என் புருஷன் உனக்கு எனக்கு நம்ம நிலைக்க வச்சுக்கா போல் இருக்கு அப்படின்னு தான் அவர் நினைப்பான். உலகத்தில் மனிதர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதுதான். இவங்க ஒன்று நினைத்து ஒன்று சொல்றது, எதிராளி அதை கேட்டு அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து அவங்க எந்த விஷயத்தையுமே அணுகுவாங்க. அடுத்தவங்களுடைய மனதில இருந்து நம்ம யாருமே யோசிக்கவே மாட்டோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க என்ன விஷயத்தை விரும்புறாங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிரும் யூனிக்னஸ் இருக்கு, அதுக்குன்னு விருப்பம் இருக்கும். கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நாம பெற்றுட்டோங்கிறதுக்காக அப்படியே முழு உரிமையும் கொண்டு போய் அது மேலே செலுத்தி அதை போட்டு பாடாப்படுத்தி ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை பெற்றுட்டாங்க, நாம தான் அவங்கள பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதுனால அவங்கள போட்டு அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அதேமாதிரி நம்ம இப்போ நம்மளை அப்பா அம்மாவும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான். என் கணவர் அப்படிங்கிறதுக்காக அவரை போட்டு எல்லாமே எனக்கு மட்டும் தான் அப்படி இதாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாமல் அவருக்கும் ஒரு இணைக்கு வச்சுருக்கோம். உட்காந்து தான் படிக்கணும் ஆசையாக இருக்கும், உட்காந்து ஒரு வெளியில் போட்டுன்னு ஆசையாக இருக்கும், ஒரு காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு சாப்பிடணும் ஆசை, எது வேணாலும் இருக்கலாம். அதேமாதிரி மனைவி இருக்கலாம், அப்போ சீரியல் பார்க்கணும், அவங்க விருப்பமாக இருக்கலாம், அவங்க ஃபோன் எடுத்து நேரம் பார்த்துருந்தோம், எது வேணாலும். ஸோ அது அவங்கவுங்க விருப்பத்தை அவங்க விட்டாத்தாங்க உறவுகள் மேம்படும். அதை விட்டுட்டு நான் எனக்கு பிடிக்காதுன்னு செய்யக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தினா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? அரை முறிக்கினால் அறுத்து தான் போகும். ரொம்ப போட்டு முறுக்கினா என்ன ஆகும்? அது மாதிரி இது காரணமே அவங்கவுங்களுக்கு உள்ள உயிருக்கு ஒரு யூனிக்னஸ் உண்டு. ஒவ்வொரு உயிரும் ஒரு தனித்தன்மை உடையது தான் அப்படின்னு 20 வருஷம் குறைந்தபட்சம் யாருன்னே தெரியாத 2 பேரை சேர்த்து தானே கணவன் மனைவியா அதுக்கு பிறகு ஒரு 40 வருஷம் சேர்ந்து வாழ வைக்கிறாங்க. இவங்களுக்கு முதல்ல 2 பேரும் நம்ம கணவன் மனைவி தான், 2 பேருக்கும் உள்ளது வேற வழியில். இவர் இப்படித்தாங்கிறத புரிஞ்சுக்கிறது, அவன் அப்படித்தாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குமே நமக்கு இருந்தவரை 8-10 வருஷம் ஆயிடுது இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம வாழ்றதுங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கை தானே தவிர்த்து இது இப்படிதான் வேற வழி இல்லை அப்படின்னு தான் வாழ்றோமே தவிர்த்து யாரும் அப்படியே ஜாடிக்கு ஏற்ற மூடியாக கப்பலாலாம் இங்கே யாருமே கிடையாதுங்க. அதனால அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் உண்டு, அதுக்கு ஒரு விருப்பம் உண்டு அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு இருந்தனாலே உறவுகள் மேம்படும், பிரச்சனையே இருக்காது குடும்பம். அது தெரியாம அவரவர் விருப்பத்துக்கு குறுக்க போய் நிற்கிறது தான் பிரச்சனை. அதுபோல இங்கேயும் இங்குனக்கு என்னுடன் அணைவு ஒன்று இல்லை, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என்கிட்ட வராத எப்படி வராத அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இவர் சொன்னதை சொல்லியிருக்கலாம். இவர் சொன்னாரா இல்லைன்னு தெரியல, நான் மூலன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரான்னு தெரியல. பின்னாடி தான் வரப்போகுது, ஏதாச்சும் வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உள்ள சொன்னா கூட இப்போ யார் ஏற்றுப்பா? மூலன் தானே வந்திருக்கிறான், உடம்பு மூலன் தானே. ஆமா,
அப்படின்னா இவருக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, இல்லை வேற யாரோ வந்து புருஷனோட உடம்புல வந்து பூந்துருக்கா, அப்படிதான் என்னதையா இல்ல இல்ல நான் வந்து மூலம் கிடையாது, மூலம் செத்து போயிட்டான், நான் உள்ள இருக்கேன்னு சொன்னா கூட அப்படி ஒரு வாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிறது வேற ஆளு தான், பர்சனாலிட்டின்னு ஒரு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படித்தானே நம்ம உமாவிஸ்வாச்சாரியரை கேஸ் ஆச்சு உமாவிஸ்வருக்கு விஷயத்துல. அவருக்கு சத்தாள் சாம்பாள் புத்தி கொடுத்தாரு. அவரு சத்திரிபாதம் தீவிரதார சத்திரிபாதம் உடையவர். சத்தாள் சாம்பாள் பஞ்சாக்கர உபதேசம் பண்ண உடனே புத்தி விட்டாரு அவர். இல்லை இப்போ அவன் அம்மா அந்த வீட்டு அம்மா பிரச்சனை பண்ணுது ஒன்று, எங்கள் வீட்டுக்காரர் இவங்க இந்த நிறுவனத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ என்ன காணும்னா எங்கள் வீட்டிலேருந்து என்ன தேடுவாங்க, இப்போ முத கட்டமே யாரை கேட்பாங்க, இந்த நிலையத்தில் யார் இன்சார்ஜ் அவ்வளோதான் கேட்பாங்க. வகுப்பு நடக்குதா, டிடிஐ அப்புறம் உங்களெல்லாம் யாரெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க இருக்காங்க. கேவரா இருக்கு இல்லையா? சரி, அதனால அப்படி அவர் சொன்னாலும் இப்போ ஏற்றுக்கிற மனநிலை இருக்க முடியாது. ஏன்னா மூலனுடைய உடம்பு தான் அங்கே இருக்கு, அவங்க உடம்புல என்னென்ன இருக்கும் அப்படியே தான் அங்கே இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, உடனே இங்குனக்கு உடன் என்னுடன் அணைவு ஒன்று இல்லை என மறுத்து எதிர் மறுத்து பொங்கு தவத்தோர் ஆங்கு ஓர் பொது மடத்தின் உள்புகுந்தார். அந்த ஊர்ல இருந்த ஒரு மடம், ஏதோ ஒரு மடம், இந்த இடத்துல மடங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ மடங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு தான். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிரபல்யமான மடங்கள்ல ஒரு 18 மடம் நம்மகிட்ட சைவ மடங்கள் இருக்கு. அது இல்லாமல் வேறு சம்பிரதாயங்கள் கூடிய மடங்களும் இருக்கு. இது சம்பிரதாயங்களில் உட்படாத மடங்கள், அந்தந்த குலத்துக்கு உள்ள மடங்கள்லாம் கூட உண்டு. இப்போ திருச்செங்கோடிலாம் போனீங்கன்னா செட்டியாருக்குன்னு ஒரு தனி மடம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தனியார் மடம். இவர் இங்க சொல்றது பொது மடம், யாரு வேணாலும் வரலான்னு அர்த்தம். சித்த வடமடம் மாதிரி, அதுவும் ஒரு பொது மடம் தான். சித்த வடமடங்கிறது பொது மடம், கடலூர் இருக்கு இல்லையா, அது யார் வேணாலும் நைட்டில் படுத்துக்கலாம், போகலாம், படுத்துருந்தா சாப்பாடு போடுவாங்க. அங்கே ஒரு மடத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அங்கே யாராவது ஒருத்தவங்க ஆச்சாரிய தொடர்ந்து இருந்து கொண்டு வழிபாடு பண்ணுறது இருக்கிறது, வரவங்களை போகிறவங்களை சாப்பாடு கொடுக்கறது, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். பஜனை நடக்குது, இது மாதிரி ஏதாச்சும் 5 நிமிஷம் வரவங்க உட்காந்து பஜனையில் ஈடுபடணும், அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும். இது மாதிரி பலவிதமான மடங்கள் இருந்ததாக சேக்கராட் சாமி மடம் எங்கும் தொண்டர் குழாம் அப்படின்னு காட்டுகிறார் ஒரு இடத்துல. சோழ நாட்டில் எங்கே பார்த்தாலும் மடங்கள் இருக்குது. மடங்கள் எல்லாம் என்னவா இருக்கு, தொண்டர் குழாமா இருக்கு. மடத்துக்கெல்லாம் போனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மடங்கள்லாம் திருவிழா காலங்களில் தான் கூட்டம் கூடுது. நம்ம தர்மராஜன மடத்துக்கே போனீங்கன்னா காலைல ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னாக்கா யாரும் பார்க்க முடியாது. படத்தில் தனியான ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, வாட்ச்மேன் உள்ள விட மாட்டார். அதனால படமெங்கும் தொண்டர் குழாவும் எப்போ பார்க்குறோம், நம்ம ஆவணி மூலத்துக்கு குரு பூஜைக்கு வேற விசேஷங்களில் தான் நம்ம பார்க்க முடியுது. எப்பொழுதும் எல்லாரும் வர, நம்ம படமே அப்படி இல்லை முதல்ல. ஆமாம் தானே, உண்மை தானே, அதானே. எப்போதும் எல்லாரும் போகிற மாதிரியே வர மாதிரியே ஒரு சூழ்நிலை நம்ம திருமணத்துலையும் இல்லை. பூச நேரத்தில் போகலாம், அதுக்கே கீழே வாட்ச்மேன் வெளில விட்டால் தான் உண்டு. பூச நேரத்தில் தான் எல்லாரும் போக முடியாது. பூஜை முடிந்தால் சன்னியானம் திடீர்னு வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ இது பொது மடம் என்று காட்டுகிறார். வழிப்போக்கர்கள் கூட தங்க முடியும் வந்து அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது போல ஒரு மடம். அங்கு ஓர் பொது மடத்தின் உள் புகுந்தார். வேறு வழி இல்லை, இப்போ ஓடி சென்று அங்கே தங்குறார். இப்போ அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இவர் வந்து இதுதான் பாருங்க திரோதானம். இப்போ அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், உடனே இங்கேயே ஒரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய மகிமா லகிமா கரிமா அட்டமா சுற்றி கையில் தானே இருக்கு, டக்குன்னு மறைஞ்சிருந்திருக்கலாம். திரும்ப அந்த பாடி இருக்கிற இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். உடனே ஏதாவது அற்புதத்தை நிகழ்ச்சி காமிச்சு நான் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அல்லது அவருடைய ஞானத்தை வைத்து கூட அந்த பங்குக்கு என்ன நடந்ததுங்கிறத காமிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இது எதுவுமே செய்ய முடியாத சூழல் அவர் இருக்கிறது போல தவிக்கிறார். காரணம் திரோதானம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு உயிர் தான், உயிர் தெளிவாக தானே இருக்கு, ஒரு கட்டுப்பாடோட தான் இருக்கு. உடம்புல புது இந்த உடம்பு போலவே ஆயிடுச்சுனாக்க பேய் பிடிச்சதுன்னா பேய் நம்மள மாதிரி ஆகிடும். அப்பலாம் நீங்கள் சொல்கிற கருத்துப்படி இப்போ நாம தான் பேய் மாரி ஆகிறத உலகத்தில் பார்க்குறோம். நம்மளை மாரி பேய் ஆகிறத பார்க்கல எங்கேயுமே. இப்போ பேய் பிடிச்சவங்க இப்போ நம்ம சாந்த குணம் உடையவர்களாக இருக்கும், பேய் சாந்தமாயிட்டுன்னு எங்கேயாவது எங்கேயுமே இல்லையே. சாந்த குணம் உடையவங்க கூட பேய் பிடிச்சா கொடூரமாக தான் மாறுறாங்க. அதனால் அந்த உயிருடைய கண்ட்ரோல் தான் இங்கே இருக்கு. சாமி சாமி இந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க.
இல்லாளன் இயல்பு வேறு ஆனமை கண்டு இரவு எல்லாம் சொல்லாடாது இருந்து அவர்பால் அணையாது துயிலாதால் பல்லார் முன் பெற்றைனால் இவர்க்கு அடுத்த பரிசுரைக்க நல்லார்கள் அவர் திறத்து நாடிய நயந்துரைப்பார். இவ்வளவு மடத்துல தான் இருக்கான்னு தெரியுது. சேக்கடாமி சொல்லாம உயிர்த்துணை வைக்கிறார் பாருங்க. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு போயிருக்குமா? அப்போ அவர் எங்க போய் படுத்திருக்காரு? எங்க போனாரு? சரி, நம்மகிட்ட பேசாம இருக்காரு, கோச்சிட்டு இருக்காரு. அப்படி நம்ம வீட்டுல படுத்துட்டு இப்போ காலைல வருவோம் நினைக்குமா? என்ன பண்ணுவோம்? அந்த அம்மாவும் போ அதாங்க ஒரு மடத்துல எங்கேயாவது மூலையில் கணக்கு வேண்டியதான் போ. எப்படி இருக்கார்? இல்லாளன் வீட்டுக்காரர் இயல்பு வேறு ஆனமை கண்டு. இந்த மாதிரி இல்லை, கோச்சிட்டு இருக்கிறது மாதிரி கூட இல்லையே. போ கோச்சிட்டு இருந்தா கூட வீட்டில் தானே தூங்கணும். போ மேலே கோபமா இருக்கு, இப்போ தான் பொண்டாட்டி மேலே ஏதோ கோபமா இருக்காரு, அடிக்கிறான் உதைக்கிறான்னு வச்சுக்கிட்டா கூட கண்டிப்பாக எங்கே வந்துடுவோம்ப்பா? வீட்டுக்கு தான். நீ வேலை வெளில வீட்டு வீட்டில் தான் இருப்போம் வந்து. அதனால இங்கே என்ன வாய்ப்புச்சு? தொடர்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. மடத்தில் போய் தங்கிட்டாரு. அதனால இரவெல்லாம் சொல்லாடாது இருந்து சரி வேற வழி போ. நிறைய மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்னென்னமோ யோசிக்கிறான். என்னவா இருக்கலாம், ஏதா இருக்கலாம், என்ன என் மேலே கோவமா, பிரச்சனையா, வேற ஏதாச்சும் வேற யாராவது பேய் பிடிச்சிருக்குமா, பிரச்சனையா இருந்திருக்குமா, என்னென்னமோ அவர் யோசிக்கிறார். அதனால நைட்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பொது மடம் அப்போ அங்கே போய் நம்ம சண்டை போட்டுட்டுனா எல்லாரும் 2 பேரும் வெளில போய் கொண்டுருவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே சத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றாங்க. அதனால சொல்லாடாது இருந்துன்னா எதுவும் நான் இரவு முழுக்க பேசலை அவர்கிட்ட. இந்த அம்மா எதுவும் பேசலை. அவர்பால் அணையாது துயிலாதால் அவர் பக்கம் போகலை, ஆனால் அங்கே தான் இருக்கா, தூங்காமல் ஒரு பக்கமாக உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிற. எவ்வளோ அழகாக காட்சிப்படுத்துகிற பாருங்க. இந்த மடத்தில் இரவு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு சினிமா மாதிரி காட்சிப்பா காட்டுறார் சேக்கடாமி ஒரு பாட்டில். அணையாது துயிலாதால் பல்லார் முன் பிற்றைனால் இவர்க்கடுத்த பரிசுரைக்க. மறுநாள் பொழுது விழுந்தோடனே என்னென்ன பண்ணணுங்கிறத தீர்மானிச்சுக்கிறான். யாரெல்லாம் இந்த ஊரில் பெரிய மனுஷங்களோ, அது யார் சொன்னால் இவர் கேட்பாரோ, ஐ மீன் மூலன் சொன்னால் மூலன் கேட்பாரோ, என்ன பிரச்சனைங்க கூப்பிட்டு விசாரிக்கணும். இவளுக்கு என்ன, இவளை இப்படி விட்டுட்டு நீ போனேன், ஒருவேளை சாமியாராக ஆகிறதே தான் முயற்சியார். திரும்ப போன இடத்துல ஒரு சாமியாரை பார்த்து ஒரு ஞானம் வந்து இனிமேல் குடும்ப வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை, நான் சாமியாராக போக போகிறேன் அப்படின்னு இருந்தால் கூட அப்படி கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களா. அப்போ ஒரு ஞானம் கை வரப்போ ஒரு போல தானே இருக்கிறார் இப்போ அவர், அப்படி கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவள் பொண்ணோட கதி என்ன, அதை பார்க்கணும்ல. அதெல்லாம் பேசணும், பெரியவங்களுக்கு தான் பேசணும்னு இரவு முழுக்க அந்த அம்மா சிந்திக்கிறாங்க. நிறையா பேரை கூட்டுறாங்க. பல்லார் முன் பிற்றைனால் இவர்க்கடுத்த பரிசுரைக்க நல்லார்கள் அவர் திறத்து. ரொம்ப சொல்றார் சேக்கடாமி சாமி. பஞ்சாயத்து கூட்டினா யாரை தான் கூட்டணுங்கிறாரு? நல்லவங்களா தான் கூட்டணுங்கிறார். நல்லார்கள் அவர் திறத்து இல்லையா? ஆனால் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றாலாம் என்ன பண்ணுப்பா? இன்னைக்கு ஒரு இடத்துல பஞ்சாயத்து பேசுறதுக்குன்னே குரூப் இருக்குங்க நாட்டில் இப்போலாம் இல்லைங்களா? அவங்களுக்கு பிரச்சனை தீர்த்துருக்கீங்களோ தீர்க்கலே தெரியாது. அன்னைக்கு செலவை நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்கு. கட்ட பஞ்சாயத்து இல்லையா? வீட்டில் பிரச்சனை பண்ணுறது. இப்போ நம்ம இப்போ ஒருத்தவங்கள கடன் கொடுத்துருக்கோம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்னு வச்சுங்க. இந்த 10 லட்ச ரூபாயை கொடுக்க மாட்டான், கொடுத்தவன் வாங்குறவன். இப்போ யாராவது கூப்பிட்டு போய் வாங்கணும்னா அதில் 2 லட்ச ரூபாய் இவனுக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு 4-2000 ரூபாய் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஆமாம். இப்போ எங்கள் ஊரில் ஏதாவது கிராமங்கிறதுனால கிராமத்தில் கூட்டங்கள் நடக்கும். ஏதாவது பிரச்சனைனா கூடுவாங்க பேசுறதுக்கு. படிக்கட்டுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதான் பிராது கொடுக்குறதுங்கிறாங்களே, அது மாதிரி வழக்கு. நாட்டாம தலைவர் அவங்கள்ட்ட கொண்டு போய் படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாரு எங்கள்கிட்ட. இப்போல்லாம் வழக்கு ஒழிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் கிடையாது. ஊரெல்லாம் இந்த பிரச்சனையும் பேசிக்கிறது கிடையாது. யாரும் கட்டுப்பட மாட்டான். முன்னாடியே ஊர் கட்டுப்பாடு தான். முதல்ல போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஊரில் பேசி தீர்த்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஊருக்குள்ளே பேசி தீர்த்த முடிவை போலீஸ்காரன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போலீஸ்காரன் உதவி பண்ணுவான் முன்னாடிலாம். இப்போ ஊரில் கட்டுப்பாடே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் ஊரில் விவசாயம் மட்டும்தான் தொழில். அந்த ஊரில் உள்ள நிலத்தில் மட்டும்தான் வேலை செஞ்சாகணும். வெளியூர் ஆள் போய் வேலை செய்ய முடியாது. இப்போ இந்த ஊரில் நம்ம இருக்கணும்னா இந்த ஊரில் உள்ள ஜனங்களை அனுசரித்து வாழ்ந்தால் தான் அந்த ஊர் நிலத்தில் நம்ம வேலை செய்ய முடியும். அந்த ஊரில் நம்ம நிலம் வச்சுருந்தா நம்ம நிலத்தில் ஆள் வேலை செய்ய வருவாங்க. இப்போ நம்ம ஊருக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுங்க,
ஊருடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்படலைன்னா ஊரில் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பிரஷ்டம் பண்ணிவிடுவாங்க, விதைக்கி வச்சுருவாங்க. அப்போ நம்மளை யாரும் எந்த வேலையும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. யாரோடையும் வேலை செய்ய முடியாது. வயல் வழியில் போய் எப்படி வேலை எங்கே பிழைக்க முடியும்? இப்போ நம்ம சொத்து பத்துலாம் இங்கே இருக்குது, வீடு வாசல் இங்கே இருக்குது, வெளியில் போயிடலாம்னா எப்படி போக முடியும்? வெளியில் போக முடியாது. இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு. ஒரு 10 ஆண்டு காலமாக உலகமயமாக்கல் வந்துச்சு. எல்லா பக்கத்துலேயும் எல்லாரும் எங்கே வர, இன்னும் சொல்ல போனால் வெளியூர் ஆளே ஊருள்ள வரக்கூடாது, வாங்க முடியாது, வைக்க முடியாது. ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்க யார் அப்படின்னு விசாரிப்பாங்க. ஒரு பையன் முக்கியமாக இந்த மாதிரி வயது வாலிபர்கள், வயது பெண்கள்லாம் யார் வீட்டுக்காவது வந்தாங்கன்னா, காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், அந்த மாதிரிலாம் யாரும் வீட்டுக்குலாம் வர முடியாது அந்த காலத்துலலாம். வந்தாங்கனாக்கா பகிரங்கமாக இவங்க என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறத எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி எல்லாரும் அப்படி பண்ணால் தான் அப்படின்றது. ரகசியமாக வந்துட்டா கூட அது தப்பு தான், அது தப்பு கொண்டு வரக்கூடாது. உடனே அதுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ தப்பான சொல்லி அது உடனே கூப்பிட்டு வச்சு விசாரித்து பிரச்சனை தான் வரும். அப்படிலாம் இருக்குது. இன்றையிலே கூட இன்றைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் எங்கேயும் போகிறாங்க, எங்கேயும் வராங்க, 1000 பேர் 1000 இடத்துல அறிமுகமாகுவாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, எங்கள் ஊரில் கட்டுப்பாடு படுத்தினா வச்சுங்கப்போ. இப்போ நீங்கள் யாராவது வீட்டுக்கு வச்சுன்னா நல்லா சொல்லுவோம். அது மாதிரி இன்றைக்கு அப்டேஷன் ஆகிடுச்சு வாழ்க்கை. அதனால் ஊர் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் பேசி முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் கூட அன்னைக்கு ஊரை மறிச்சிருப்பாங்க. அன்றைக்கி வயலில் வாங்கி வேலை இருக்காது, அதனால் ஜனங்கள்லாம் வந்துருக்கிறதுனால வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இவ்வளோ தொகை, ஒரு 20 30 கொடுக்கணும். யார் இந்த பஞ்சாயத்து கூட்டினாங்களோ, யார் அதில் ஃபைன் ஆகுறாங்களோ அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இது இன்றைக்கி வழக்கத்திலே இருக்கு. அதுக்காகவே சும்மா அன்றைக்கி அவன் ஊர்லேயே இருக்க மாட்டான், எதுக்கும் வர மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். குழந்தைங்க எங்கேயாவது பஸ்ஸாண்டில் தூக்கிட்டு கொடுத்துட்டு கிடப்பான். அவங்க கூட்டத்துக்கு வருவாங்க கரெக்டாக, ஏன்னா வந்தால் 30 ரூபா கிடைக்குங்கிறதுக்காக. இல்லை அந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசக்கூடாது இல்லையா? அதனால தான் நல்லார்கள் அவர் திறத்து நாடியே இல்லையா? நல்லார்கள் என்று இங்கே சொல்பவர்கள் நியாய சாஸ்திரங்கள் கற்றவர்கள், வேத விற்பனத்திலே வல்லவர்கள். அந்த ஊரில் அந்தர்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதான் அவர் திறத்து நாடியே நயந்து நயந்துனா விரும்பி. அதாவது எப்படி, எனக்கு இவரை விட்டா யார் இருக்கா, எனக்கு ஒரு புள்ள குட்டி இருக்கா, எனக்கு வீட்டுக்கார சொந்தக்காரங்க யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்காங்களா, சொத்து சுகம் இருக்கா, வீடு வாங்க இருக்கா, என்ன இப்படி விட்டுட்டு போகிறாங்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுது போனோம்னா கல்லும் கரையாதா? அப்படி தானே இங்கே மழையின் ஒரு நீலி அழுது அதில் கொண்டுட்டுல விட. அது மாதிரி ஒரு அழுதா யாருக்கு தான் கரையாது மனது, அப்படி சொல்கிறாங்க. துற்ற மயல் அன்று பிரிது ஒரு சார்புளதன்று சித்த விகற்பம் களைந்து தெளிந்த சிவயோகத்தில் வைத்த கருத்தினராகி வரம்பில் பெருமையில் இருந்தார் இத்தகைமை அளப்பரிதால் யாராலும் என உரைப்பார் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து நடக்குது, கூட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, அல்லது இருக்கிற இடத்துக்கு போய் விசாரிச்சிருப்பாங்க. விசாரித்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நியாயசாஸ்திரம், அதான் தர்க்கம் அடித்தவங்க, இல்லை இவருக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இல்லை நடக்கிறத பார்த்தா யாரோடையும் தொடர்பில் இருக்காப்புல தெரியுது, அதனால தான் இந்த பொண்ணை கழிச்சு விடுறது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆள் இருக்கும் இல்லையா? அப்போ ரெண்டாவது இவர் ஏதோ நல்ல மனநிலையில் இருக்கிறது மாதிரி தெரியுது, ஏதோ சம்திங் இவர்கிட்ட ஒரு சிவ சிந்தனை தெளிவு, ஒரு தேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் தரப்பான். இதை தர்க்கத்தில் தான் கண்டுபிடிக்கணும், இதுதான் அவங்க தான் நல்லவர்கள். இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சி என்னென்ன முடிவு போகிறாங்க ஒருத்தவங்க முதல்ல நிச்சயமாக இவருக்கு பைத்தியம் பிடிக்கலன்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது பைத்தியங்கிற இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா வேறு ஒரு உயிரினங்களால் ஏற்பட்ட தாக்கம். ஒரு பேய் பிடிக்கல, பிசாது பிடிக்கல, ஒரு மனமாற்றம் ஏற்படலை அப்படின்னு. பித்துற்ற மயல் அன்று பைத்தியம் இல்லை, அதாவது மனைவி அடையாளம் தெரியாமல் இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலையால் வெளியில் போயிடணும், சாமியார் ஆயிடணும்னு பைத்தியம் ஆகிடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. பிரிது ஒரு சார்புலது அன்று, பிரிது ஒரு சார்புலதுன்னா வேற மனைவி வேற பொண்ணு வச்சிருக்காரு அப்படிங்கிறது இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடையாளம் இங்கே தான் இருக்காரு, இந்த ஊர்லேயே பிறந்ததுலேருந்து இருக்காரு, இவர் எந்த பொண்ணு எடுத்து பார்த்தது இல்லை, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல, எப்பேற்பட்டவன் யாரை தொடர்பில் இருக்காரான்னு பார்த்து எங்கேயுமே அப்படி ஒரு சார்பு இல்லை, எதுவும் கிடையாது. அதனால் பெரிதொரு சார்பு உலகு அன்று, வேற பொண்ணோட ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுனால வைத்துக்கொண்டு இந்த பொண்ணை அவர் விளக்க வழி இல்லை, அதுவும் சொல்லியாச்சு. சித்த விகற்பம் களைந்து, யாரோ ஒரு நல்லவர் அங்கே உள்ளவர் ஒரு சிவயோகத்தில் இருக்கிறவராக தெரிகிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. விகற்பம்னா மாற்றம், சித்த விகற்பம்னா சித்தத்தில் மாற்றம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? சித்தம்
மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம், இது 4 ஒரே இடத்துல நிற்கிதுன்னு அர்த்தம். 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பெரும் கரணங்கள் ஒரு நான்கும் சிந்தையே ஆகன்னார். அதுபோல் மனம் போய் பற்றவில்லை எதையும். மனத்துடைய வேலை என்ன? போய் பற்றணும் இல்லையா? ஆங்காரம் என்ன பண்ணும்? யான் எனது என்று செருக்கோட இருக்கும். புத்தி என்ன பண்ணும்? பிரித்தெறிந்து பார்க்கும். சித்தம் தான் உயர்ந்த கரணம் சொல்கிறார்கள். அப்போது சித்த விகற்பம் இல்லைன்னா ஒரே மனம் ஒரே உயிருக்கக்கூடிய சித்தம் தான் 4ஆக தொழில்படுது. அப்போ இங்கே தனியாக எதையும் பற்றவில்லை, எதுக்கும் ஒரு பதில் சொல்லக்கூடிய பதிலெல்லாம் பார்த்தாக்க இது தெளிவாக பெரியாள் போல முனிவரை போல பேசுகின்றார். அதனால் சித்த விகற்பம் கலைந்து தெளிந்த சிவயோகத்தில் வைத்த கருத்தினராகி, சிவயோகத்திலேயே அவருடைய கருத்து இருக்கு என்பதை அப்படி இருப்பவராக ஆகி வரம்பில் பெருமையில் இருந்தார், பெருமையோடு இருக்கார். இத்தகைமை அளப்பரிதால் யாராலும் என உரைப்பார்னு இவருடைய தன்மை என்னங்கிறதை யாராலும் கண்டறிந்து சொல்ல முடியாததாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அந்த ஊருக்காரங்க முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவர் இப்போ டே மூலா என்னடா மாடு மேய்க்க வர மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு யாரும் கேட்க ஒருத்தர் வந்து பண்ணலாங்க. ஒரு ஐயர் இருந்திருப்பாருங்க, நிச்சயமாக அந்த ஊரில் மாடு வச்சுருப்பார், பெரிய ஆடு இருந்திருப்பார். அவர் ஓடி வந்து வாடா படம் தான் பேசியிருப்பார், ஓடி வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு பார்வை பார்த்துருந்தானா அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு நின்றுருப்பான். அந்த அளவுக்கு நம்மளே கட்டுப்படுத்தக்கூடிய பார்வையாக இருக்கே, காலைல மாடு ஓட்டு போன மூலம் வள்ளியே அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய வல்லமை இங்கே தெரியுது இல்லையா? அப்படி இத்தகைமை அளப்பரிதால் இவருடைய தன்மை என்னங்கிறத யாராலும் சொல்ல முடியாது என உரைப்பார் என்று சொல்லுகிறார். அப்படி பற்றறுத்த உபதேசம் பரமர்பதம் பெற்றார் போல் முற்றும் உணர்ந்தனர் ஆகும். முன்னை நிலைமையில் உங்கள் சுற்றம் இயல்பினுக்கு எய்தார் என்று உரைப்ப துயர் எய்தி மற்றவளும் மையலுற மருங்கு உள்ளார் கொண்டு அகன்றார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போகுது. என்ன சொல்றாங்க? தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு அதாவது இந்த பெரிய புராணத்தில் நடக்கக்கூடிய 2வது பஞ்சாயத்து இல்லையா? நம்ம தெரியும் முதல் சுப்பிரமணிய சாமியார் பஞ்சாயத்து நடந்திருக்கு, அடுத்தது ஒரு பஞ்சாயத்து. இதுதான் தீர்ப்பு. பற்றறுத்த உபதேசம். பற்றறுத்தார்னா அவர் வேறு ஒரு மையல் கொள்ளவில்லை, வேறு பெண்கள் மீது மயக்கம் கொள்ளவில்லை. இவர் ஞானிய நிலையை நிறைய முயற்சி பண்ணிட்டாரு. அது சகஜம்தான். நம்ம நாட்டில் திருமணம் செய்து கொண்டு மனைவியை விட்டுட்டு சாமியார் ஆயிடுறது அப்படிங்கிறது வழக்கம். நம்ம இதில் பாம்பன் சாமிகள் இப்படி தானே, பாம்பன் சாமி இப்படி தானே, பாம்பன் சாமி பிறப்பன் வளர்ச்சியில் தானே இருக்காங்க. அங்கேருந்து மனைவி குழந்தைகளோடு இருந்தால் விட்டுட்டு தான் வந்துடுறாரு. 2 குழந்தைங்க, 2 ஆம்பளை பிள்ளைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பையன் விட்டு போயிடுவார், விட்டுட்டு தான் வராங்க. மனைவியெல்லாம் விட்டுறாரு. ராகவேந்திரர் மனைவி விட்டுட்டு தான் வராரு பார்க்குறோம். புத்தர் விட்டுட்டு வராரு பார்க்குறோம். அதனால் இது நாட்டில் இது வழக்கம்தான். திருமணமானவர்கள் சாமியார் ஆகிடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷன் வச்சிருக்கிறாங்க. அது வந்து அதுக்கு அதான் இதெல்லாம் சொல்லுவாங்க, வனப்பிரஸ்தம் மாதிரி. அது அதான் துறவு. அப்படியா? இது மாதிரி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். தொடர்மாட சாமி தெரியும், அதை பற்றி படிச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிற அந்த சம்பிரதாயத்தை நான் இப்போ தான் முதல்ல சரி. அதனால பற்றறுத்த உபதேசம் பரமர்பதம் பெற்றார் போல், எங்கேயோ உபதேசம் வாங்கினவர் போல அவர் தெரிந்தார். அப்போ தீட்சையா இருக்கு, அப்போ ஞானம் கைவர பெற்றவராக இருக்கிறார். பரமர் பதம் பெற்றவர் போல் முற்றும் உணர்ந்தனராகும் முன்னை நிலைமையில் உங்கள் சுற்ற இயல்பினுக்கு எய்தார். இவங்களும் இப்போ என்ன கண்டுபிடிக்கல, வந்திருக்கிறது மூலன் இல்லைங்கிறதே யாருமே கண்டுபிடிக்கல. நம்ம மூலன் தான் அந்த மாதிரி ஆயிருக்கான்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. இல்லைங்க புரியுதுங்களா? மூலம் செத்து போயிட்டான், மூலனுடைய உடம்பு தான் இது, உள்ள இருக்கிறது மூலன் இல்லை வேற யாரோ அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் ஞான நிலையில இருக்கிறத பார்த்துட்டு மூலனே அந்த நிலையை அடைஞ்சிட்டான், அதனால எதிரமோ உங்க வீட்டுக்கு மேலே வரமாட்டான், அப்படிங்க உங்க சுற்றத்துக்கு வரமாட்டான், அவனோட குடும்பத்துக்கு ஒத்து வரமாட்டான், அவனோட நீ இன்னும் பண்ண முடியாதும்மா அப்படின்னு சொல்லி அந்த மட்டும் சொல்றாங்க.
அதே போலதான் சுற்ற இயல்பினுக்கு எய்தார் என்று உரைப்ப. இதை தீர்மானம்னா வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப ஒரு யோசிப்பதற்கே சிரமமாக இருக்குது. ஏன்னா இவர் இப்போ ஆரம்பத்திலே இருந்து கொஞ்சம் சாமியார போலவே இருந்து வந்து இப்படித்தான் நம்ம கண்டுக்க மாட்டார் போக மாட்டார் அப்படியே மனசுக்குள்ளே இருந்து இல்லைன்னா அது பழகிடும். காலையில் நல்லா தான் கொஞ்சம் கொலா விட்டு போனோம் சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு செத்து போயிட்டாலும் வந்த விட அப்பாவுக்கு பேர்படுத்த வேற வர வாய்ப்பே இல்லையா? அவன் செத்து விட்டான் அப்படிங்கிற செய்தி வந்தா கூட செத்துட்டான் சரி போகணும் கொஞ்சம் நாட்டம் மறந்துடுவான். ஆனால் உயிரோட தான் இருக்கான். வேலை சுற்ற இயல்பினுக்கு எய்தார் என்று உரைப்ப துயர் எய்தி ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த மாதிரி கணவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரேங்கிற மற்றவளும் மையலுற மருங்கு உள்ளார் கொண்டு அகன்றார். அந்த பொண்ணு கூட அழைச்சிட்டு வந்த ஆட்கள் இந்த இடத்துல மருங்கு உள்ளார்னா சொந்தக்காரம் இல்லைன்னா அக்கம் பத்து வீட்டுக்காரவங்களாம் வந்துருக்க மாட்டாங்க. அவங்களும் வந்திருப்பாங்களே பேசுறதுக்கு. அவங்க கூட வந்திருக்காங்க. ரெண்டாவது காஸ்ட். இவங்க இடையர் குலம், தாழ்ந்த குலம், வைசியர். இவங்க இடையர் குலம் வந்து வைசிய குலத்தில் வரும். வியாபாரத்தில் பால் வியாபாரம் பண்ணுறாங்களே அதனால் வைசிய குலம் தான் அது. இவங்களுக்கு தீர்ப்பு சொன்னவங்க யாராக இருந்திருப்பாங்க? பிராமணாக தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா அவங்க தான் மெஜா தலைவர்கள். அதனால் அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கு. அதனால தான் உங்கள் சுற்ற இயல்பினுக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. சரிதா? இப்போ கூட்டு வந்ததெல்லாம் அவங்க ஆள் கிடையாது அப்படின்னு தெரியுது. விளக்கம்புரியை சொல்கிறது கூட்டு வந்ததெல்லாம் யார் கிடையாது? அவங்க காஸ்ட் கிடையாது, இடையர் ஆட்களை கிடையாது. பேசுறதுக்கு யாரோ ஒரு பிராமணரை தான் கூட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எத்தனை சிந்தனை வைக்கிறா பாருங்க சேக்காட்டு. உங்கள்னு சொல்லும் பொழுதே அந்த கூட்டத்தோட இவங்க தீர்ப்பு சொன்னவங்க சம்மந்தம் இல்லாதவங்கன்னு தெரியுது. அப்போ பிராமணராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க கண்டறிந்து சொல்கிறாங்க உங்கள் சுற்ற இயல்புக்கே இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு வரமாட்டார். உங்கள் சுற்ற இயல்புனா என்ன? முதல்ல இவரோட குடும்பம் பண்ண மாட்டார். ரெண்டாவது உங்களை போல மாடு மேய்க்கிறதுக்கு வரப்படுறது கிடையாது. இந்த தொழிலெலாம் ஒரு மணி செய்யப்படுறது இல்லைன்னா என்று உரைப்ப துயர் எய்தி மற்றவளும் மையல் உற. மையல்னா மயக்கம். மருங்கு உள்ளார் கொண்டகன்றார். அவர் ரொம்ப அழுகுறா. அழுதுட்டு போகாம அங்கே இடம் பிடிச்சிருக்கா. வேற வழி இல்லை. இப்போ என்ன பண்ணுவா? நானும் அவர் கூடவே இருந்து சேவை செய்கிறான்பா. அதானே செய்யலாம் போ. அது அடுத்த கட்ட முடிவாக தான் இருக்கும். அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவர் ஒத்துக்கணும்ல அது. இப்போ அதனால மற்றவங்க கூட வந்தாங்க பாருங்க. அவங்க தான் மருங்கு உள்ளார் கொண்டு அகன்றார். அந்த அம்மாவை அழைச்சிட்டு போறாங்க. இப்போ நம்ம என்ன நினைச்சுப்போம்? இந்த அம்மா அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போறாங்கிற மாதிரி பொருள் பாட்டு நேரடியாக வருது. அப்படி சொல்லலாம். மையல் ஊரன்னா மயக்க அடிச்சு விழுந்துட்டா அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அது ரொம்ப சிறப்பான பொருள் இருக்காது. திரும்பி வந்துடுவா. மற்றவங்கன்னா கூட வந்தவங்க ஊருக்காரவங்க, அவங்க காஸ்ட்ல சுத்தமா சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொந்த பந்தம் இல்லைன்னாக்க எத்தனை சொந்த பந்தம்னு வச்சுக்கிறது யாரா இருக்கலாம்? அண்ணன் தம்பி கிடையாது, அப்பா அம்மா இல்லைன்னு தான். ஏன்னா அவங்க தான் பார்த்துக்கின்ற கடமையில் இருக்கிறாங்க. யாரோ ஒரு பங்காளி கூட யாரோ ஒருத்தனா அவனுக்கு இப்போ என்ன இருக்கு? இப்போ சொந்த பந்தம் சொல்ல வாய்ப்பே கிடையாது. அவங்களாம் அவன் அக்கம் பக்கத்தாரு தான். வேற வழி இல்லை. இந்த பொண்ணு என்ன பண்ணணும்? பழம் பார்த்துக்க வேண்டியது தான். எங்கேயாவது பால் தயிர் கடைஞ்சி விட்டு ஆடு பாடு மேய்ச்சி அதை தந்த வேலையை பார்க்க வேண்டியது தான். அதனால மையலூரா மருங்கு உள்ளார் கொண்டு அகன்றார். அந்த பொண்ணு அழைச்சிட்டு போனதா இருக்குது. அதோட அவருடைய குடும்ப வாழ்க்கை நிறைவாயிடும். ஆனால் அவ்வளோ தேன நிலைக்கு பிறகு போட்டது சீ சாப்பிட்டு வந்துடும்.